இந்த அழகான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அழகான ஆண்களையும் பேரழகான பெண்களையும் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கைத்தட்டலோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். கைத்தட்டல் கொஞ்சம் சத்தம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எழுச்சி மிகுந்த திருச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு ஊருக்கும் பேச போகிறோம் அப்படின்னா அந்த ஊரோட மக்களுடைய முகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சார். இப்போது எங்கள் ஊர் பக்கம் மதுரையெல்லாம் தாண்டி அந்த பக்கம் சவுத் ஜோனில் வேறு மாதிரி போகிறோம் அப்படின்னா அந்த ஊரோட மக்கள் முகம் சமீபத்தில் செல்லாமல் போன 2000 ரூபா நோட்டு மாதிரியே இருக்கும். இன்னும் ஒரு சில கேட்டகரிஸ்லாம் இருக்காங்க. அந்த மக்களோட முகம் எப்படி இருக்குன்னா இன்றைக்கி வரைக்கும் செல்லுமா செல்லாதன்ற சந்தேக பேரில் கண்டக்டர்கிட்ட மட்டுமே இருக்கிற 10 ரூபா காயின் மாதிரியே இருக்கும். ஆனால் திருச்சி மக்கள் நீங்கள் அப்படி கிடையாது சார். இன்றைக்கி வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்விஸ் பேங்க்லையும் கனரா பேங்க்லையும் அச்சடிச்சிட்டு இருக்கா 500 ரூபா நோட்டு மாதிரி பச்சை பசேன்னு தக நான் சொல்லலை, காசுன்னு சொன்னால் தான் சார் கைத்தட்டுறாரு. பரவாயில்ல சார். நான் கூட ரொம்ப ஒரு கஷ்டத்தோடு தான் வந்தேன். இங்கே நம்ம ஒரு இனாகுரல் ஃபங்க்ஷனில் போய் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம மைக்கும் நம்ம வாயும் வேறு ஈவெண்ட்டில் டெலிவிஷனில் ஹோஸ்ட் பண்ண வாய் இது, டெலிவிஷனில் ஹோஸ்ட் பண்ண ஸ்டைல் இது. இனாகுரல் ஃபங்க்ஷனில் எப்படி நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு பெரிய ஒரு டவுட்டோடு வந்தேன். கை தட்டுவாங்களா மாட்டாங்களா, நம்ம பேசுகிறது வேலிடான பாயிண்ட்டாக. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா என்னை மாதிரி ஒரு பேச்சாளர் வேறு, இதில் ஸ்பெஷல் கெஸ்ட் வேறு. பேச்சாளர் ஆடியன்ஸில் உட்காந்து இன்னொரு பேச்சாளர் மேலே பேசுகிறது பெரிய ஒரு ஆபத்து. பிரின்சிபல் கீழே உட்காந்து அதே ஒரு ஹெச்ஓடி மேலேண்டு பேசுகிற மாதிரி. அந்த மாதிரிலாம் சில ட்விஸ்ட்டுகள்லாம் இங்கே இருக்குது. அதனால் கொஞ்சம் பயந்து தான் பேச வேண்டியது இருக்குன்னு நான் நினச்சேன். பரவாயில்ல, காசுன்னு சொன்னோன்னா சார் கைத்தட்டினீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. இந்த மண்ணில் இந்த மக்களின் சார்பாக உங்களில் ஒருவராக இறகுகள் தொண்டு நிறுவனம் பெரும் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்துடனும் அன்போடும் சமூகத்தை காதலிக்கக்கூடிய ஒரு மனிதராய், ஒரு தனி நபராய் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக திரு ராபின் அவர்களுக்காக ஒரு பலத்த கைத்தறி எல்லாரும் சேர்ந்து கொடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் இருக்குது. ஒரு தமிழ்நாட்டுக்காரனுக்கும் மற்ற நாட்டுக்காரனுக்கும் வித்தியாசங்கள் ரொம்ப சிம்பிளாக வெரிஃபை பண்ணிடலாம். ஒரு சீன நாட்டுக்காரன் என்ன பண்ணுவான்னா தனக்காக பிறந்து தனக்காக வாழ்ந்து தன்னோட குடும்பத்துக்காகவே இறந்து போயிடுவான். ஒரு அமெரிக்கா நாட்டுக்காரன் என்ன பண்ணுவான், தனக்காக வாழ்ந்து தனக்காக பிறந்து தன்னோட குடும்பத்துக்காகவே இறந்து போயிடுவான். ஒரு அண்டார்டிகா நாட்டுக்காரன் என்ன பண்ணுவான், தனக்காக பிறந்து தனக்காக வந்து தன்னோட குடும்பத்துக்காக இறந்து போயிடும். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்காரனும் ஒவ்வொரு மாதிரி வாழ்ந்து இறந்து போயிடும். ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த நாம் மட்டும்தான், இந்தியராகிய நாம் மட்டும்தான் நமக்காக பிறந்து இந்த சமுதாயத்தை காதலித்து சமுதாயத்துக்காக வாழ்றோம் அப்படின்னா நம்மளை அடிச்சுக்க வேற யாருமே கிடையாது. இந்துவாக பிறந்திருந்தால் ஒரு முறையாவது காசிக்கு சென்றிருக்க வேண்டும். கிறிஸ்துவனாக பிறந்திருந்தால் ஒரு முறையாவது ஜெருசலேம் சென்றிருக்க வேண்டும். இஸ்லாமியனாக பிறந்திருந்தால் ஒரு முறையாவது மெக்கா சென்றிருக்க வேண்டும். சமூகத்தை காதலிக்கக்கூடிய மனிதனாக பிறந்திருந்தால் ஒரு முறையாவது திருச்சி மண்ணிற்கு வந்திருக்க வேண்டும். இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியை எடுத்து பல நபர்களை வாழ வைத்து பல மனிதர்களுக்கு வாழ்க்கை கொடுத்த இந்த நிறுவனம் இன்னும் பல நிகழ்ச்சிகள் போய் சந்திக்கணும், பல நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படின்ற ஒரு பெரு சந்தோஷத்தோடு மீண்டும் ஒரு முறை ஒரு கைத்தட்டல் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்கிடுவோம். சரி, நிறுவனர் சப்போர்ட்டாக இருக்கார். அந்த நிறுவனத்தை தாண்டி அந்த நிறுவனத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை சிட்டுக்குருவிகளும் சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த மிகப்பெரிய ஒரு மரம் ரொம்ப சப்போர்ட்டாக ரொம்ப ஆழமாக வளர்ந்துடும். சரி, ஆலமரம் நல்லா வளர்ந்துருச்சு, சுற்றி இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆனால் அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல இருந்து தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல, அந்த ஒரு ஆளும் இந்த ஆலமரத்துக்கு பக்கத்துலேயே இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ எல்லாமே செட் ஆயிருச்சு. ஆலமரத்துக்கு தண்ணி ஊற்றியாச்சு, ஆலமரம் வளர்ந்துருச்சு. ஆலமரத்துக்கு கீழே நிறைய சிட்டுக்குருவிகள் குடும்பமாக இருக்குது. அந்த சிட்டுக்குருவிகளோட சப்போர்ட்டோட ஆலமரம் ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. ஆனால் அந்த ஆலமரம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு விதையாக மண்ணில் விதைக்கப்பட்ட போது எவ்வளவு அவமானங்களையும் எத்தனை தடைகளையும் எத்தனை இடர்களையும் சந்தித்தோம் அப்படின்றது நமக்கு யாருக்குமே தெரியாது. அந்த ஒற்றை ஆலமரத்திற்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இறகுகள் தொண்டு நிறுவனம் என்ற மிகப்பெரிய ஒரு ஆலமரம் கடந்து வந்த பாதையாகவும் மக்கள் மனதில் நிலை பெற்ற பாதையாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சமூகத்தில் பல மாற்றங்களை கொண்டு வரணும், சமூகத்தில் அத்தனை நபர்களும் மனிதராக மாற வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டும் ஒரு நோக்கோடும் இன்னைக்கு நாங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், அது மாதிரி எல்லாருமே சேர்ந்து பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்றதுக்காகவும் இந்த இறகுகள் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை சாதனைகளையும் அத்தனை தடைகளையும் உடைத்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துருக்கு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த திருச்சியில். அப்படி ஒரு நிறுவனம் வளர்ந்துருச்சு. அந்த நிறுவனம் எத்தனை பாதைகளை கடந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதற்காக ஒரு பலத்த கைத்தறலோடு த என்டையர் ஏவி ஆஃப் இறகுகள் ஃபவுண்டேஷன் அரசு அங்கீகாரம் 2016ஆம் ஆண்டு பெற்றாலும் 2011ஆம் ஆண்டு ராபின் அவர்களது நண்பர்களுடன் கல்லூரி வயதில் தனது சமூக சேவையை ஆற்றத் தொடங்குகிறார். அவற்றில் குழந்தைகள் இல்லம், முதியோர் இல்லங்களுக்கு சென்று அவர்களது நண்பர்களுடன் கலை நிகழ்ச்சிகள், அவர்களுக்கு தேவையான உடைகள் என பலவற்றை செய்து கொண்டிருக்கிறார். கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு
அவர்களது நண்பர்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளின் தூண்டுகோலால் 2016ஆம் ஆண்டு இறகுகள் தொண்டு நிறுவனம் அரசு அங்கீகாரம் பெற்ற தனது சேவையை ஆற்றத் தொடங்குகிறது. முதலில் இரத்த சேவை, அதாவது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நபர்களுக்கு இரத்த கொடையை உடனடியாக வழங்குவதற்கு இறகுகள் இரத்த சேவை குழு அமைக்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் எந்த மருத்துவமனையில் ரத்தம் தேவைப்பட்டாலும் உடனடியாக இரத்த கொடையை வழங்கும் திட்டத்தை கொண்டு வருகின்றனர். இதன் மூலம் அனைத்து மாவட்டங்களிலும் ஒருங்கிணைப்பாளர்களை கொண்டு தற்போது வரை 24 மணி நேர இரத்த சேவை செய்து வருகிறது. அது மட்டுமின்றி இறகுகளின் மிகப்பெரிய திட்டமாக மாறியது. இரண்டாவது திட்டம் 2016ஆம் ஆண்டு HIV-யுடன் வாழும் குழந்தைகள் மற்றும் பாதிக்கப்பட்ட கணவனை இழந்த பெண்கள் இவர்களுக்கு மாதந்தோறும் அவர்களின் ஊட்டச்சத்தை அதிகப்படுத்தும் வண்ணம் ஊட்டச்சத்து உணவுகள் மற்றும் அவர்களை மகிழ்விக்கும் கலை நிகழ்ச்சிகள், கல்லூரி மாணவர்களுக்கான கல்வி செலவு, கணவனை இழந்த பெண்களுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் செய்ய தொடங்கியது. தற்போது வரை இறகுகள் தொண்டு நிறுவனத்தின் கீழ் 200க்கும் மேற்பட்ட HIV-யுடன் வாழும் குடும்பங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவையை செய்து வருகிறது. குறிப்பாக திருச்சியை சுற்றியுள்ள லால்குடி, துறையூர் போன்ற கிராமங்கள் இவர்களின் பராமரிப்பின் கீழ் சேவை செய்து வருகின்றனர். மூன்றாவது திட்டம் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களுக்கு அடிப்படை தேவையான அனைத்தையும் செய்ய தொடங்கியது. முக்கியமாக ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆங்கில பயிற்சி மற்றும் கணித வகுப்புகள் நடத்தப்பட்டது. அது மட்டுமின்றி பண்டிகை நாட்களான தீபாவளி, கிறிஸ்துமஸ் போன்ற நாட்களில் அவர்களுக்கு புத்தாடை வழங்கி அவர்களுக்கு தேவையான பொருட்கள் வழங்கும் திட்டம் குழந்தைகள் இல்லங்களுக்கு செய்யப்பட்டது. நான்காவது திட்டம் அனைவருக்கும் கல்வி திட்டம். இத்திட்டத்தின் கீழ் பெற்றோரை இழந்த மாணவர்கள், அதாவது +2 முடித்த மாணவர்களின் கல்லூரி படிப்பிற்கு அவர்களுக்கு கல்வி கட்டணத்தை செலுத்த தொடங்கியது. இக்கல்வி திட்டத்தின் கீழ் இதுவரை 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு சென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் உணவு திட்டம், அதாவது ஆதரவற்ற இல்லங்களில் அவர்களுக்கு என்ன உணவு பிடிக்கும் என்பதை கேட்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எவ்வாறு பெற்றோர்கள் உள்ள குழந்தைகளுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவை அவர்களது பெற்றோர்கள் வழங்குவார்களோ அவ்வாறே குழந்தைகள் இல்லங்களுக்கும் அவர்களுக்கு பிடித்த உணவை கொடுக்க தொடங்கியது. இதுவரை அந்த சேவை ஓயாமல் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அடுத்த திட்டமாக இயற்கை பாதுகாப்பு. 1000 மரக்கன்றுகளை நட வேண்டும் என்பது இறகுகளின் நோக்கமல்ல. ஒரு மரங்கள் நட்டாலும் அவற்றினை பராமரிக்க வேண்டும் என்பதே இறகுகளின் முக்கிய இலக்காக பயணித்தது. விதைப்பந்து திட்டம். திருச்சியில் 4 நிமிடத்தில் 1046 விதைப்பந்துகளை கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள் ஆகியோரை ஒருங்கிணைத்து இயற்கை பாதுகாப்பு எவ்வாறு முக்கியம் என்ற நிகழ்வை நடத்தியது. 24 மணி நேர ரத்த சேவையின் மூலம் இதுவரை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தனது தன்னார்வலர்களை கொண்டு இரத்த கொடையை வழங்கி தி ஹிந்து தமிழ், இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி, ஜெயா செய்தி, நியூஸ் 18 போன்ற செய்திகளில் சிறப்பு செய்தியாக வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது. இதுவரை 10 வருடத்தில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றியது குறிப்பிடத்தக்கது. இவை அனைத்தும் இறகுகள் யூடியூப் சேனலில் பதிவும் செய்யப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகள் சமூக பயணத்தில் HIV-யுடன் வாழும் உறவுகளுக்கு தேவையான சத்துணவு பொருட்கள் வழங்குதல், அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துதல், இரத்த சேவை மூலம் அவசர சிகிச்சையில் உள்ள உயிர்களை காப்பாற்றும் சேவை, ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களில் அவர்களுக்கான ஆங்கில பயிற்சி, கணித பயிற்சி மற்றும் பண்டிகை நாட்களில் அவர்களுக்கு தேவையான உடைகளை வழங்குதல், கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு கல்லூரி கட்டணம் மூலம் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தல், இவ்வாறு பயணித்த இறகுகள் இப்பொழுது முதியோர் இல்லத்தை தொடங்கியுள்ளது. இந்த முதியோர் இல்லத்தின் முக்கிய நோக்கம் வயதானவர்களின் கடைசி நாட்களில் அவர்களை மகிழ்ச்சியுடன் வைப்பதற்காக திறக்கப்படுவதுதான் இறகுகள் தொண்டு நிறுவனத்தின் முதியோர் இல்லம்.
ஸோ சமூக பணி பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன்லாம் எங்களுடைய சார்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அதில் முக்கியமாக எங்கள் அப்போ வந்து சார் எங்களுக்கு வைஸ் பிரின்சிபல். என்னை எப்பயும் என்ன சொல்லுவார்னா, நான் லேட்டாக கொஞ்சம் லேட்டாக போயிடுவேன், இன்னும் ராபின் என்எஸ்எஸில் இருக்கு ஆனால் லேட்டாக வரேன்னு சொல்லுவார். ஸோ அது மாதிரி என்எஸ்எஸ் நாட்டு நலப்பணி திட்டத்தில் என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி, இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நினைப்பாங்க என்னடா அது நாட்டு இது என்எஸ்எஸில் தான் இருக்கார், சோஷியல் சர்வீஸ் தானே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசித்த காலங்கள் ஒரு நாள் ஒரு இது உண்டு. ஆனால் வந்து எனக்கு ஆண்டவன் காலேஜில் நான் படித்து இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன, திருப்பி ஒரே விஷயம், நான் லயலா காலேஜில் எனக்கு சீட்டு கிடச்சிச்சு. லயலா காலேஜில் சீட்டு கிடைக்கும் போது எங்களோட சிஸ்டர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, எல்லோரும் ஏன்னா 200 சீட்டு தான், மொத்தமாக 200 சீட்டு. அந்த 200 சீட்டில் நான் என்ன எடுப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா குவீன் மேரிஸ் இருக்காங்க, WCC இருக்காங்க, எல்லாம் பயங்கரமாக அவங்க நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான் நடந்துச்சு. அப்போது வந்து எனக்கு நான் லிஸ்ட்டில் வரமாட்டேன்னு தான் நினச்சிக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு கூட இருப்பான், தேவா இருப்பான், வரமாட்டேன்னு நினச்சிக்கிட்டேன், பார்த்துக்கலான்னு. ஆனால் அடுத்த நாள் என்னோடய லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் ராபின் இருந்துச்சு. எனக்கு தெரியல, ஆனால் அப்பயும் ரொம்ப சந்தோஷமாக ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ என்னுடைய சிஸ்டர் சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை, ராபின் ஒன்று எப்படி நான் வந்து செலக்ட் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னாங்க. அப்போ தான் என்னென்னா, என்னுடைய அந்த என்ன சொல்கிறதுனா, நான் சோஷியல் சர்வீஸில் வாங்கின சர்டிஃபிகேட் வச்சு தான் நான் வந்து லயலா காலேஜில் எனக்கு சீட்டு கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு என்னுடைய ஆண்டவன் கல்லூரி எனக்கு வந்து அதுதான் என்னுடைய பேஸ்மெண்ட். அதான் நான் சொல்லுவேன், ஆண்டவன் கல்லூரி வந்து சாதாரண கல்லூரி கிடையாது அப்படின்றது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அதுதான் நான் கற்றுக்கிட்டது. அதுதான் லயலாவுக்கு போச்சு. இன்றைக்கி இரவுகள் எல்லா இடத்துலையும் போயிருக்கேன். அன்றைக்கி அந்த லயலா காலேஜில் போனனால அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 200 பேர், அப்படியே அப்புறம் ஒரு தொண்டு நிறுவனம் மாறிச்சு. ஸோ அப்போ தான் என்னென்னா திருச்சிக்குள்ளே இருந்தாலும் எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படி தான் சமூக பணிக்குள்ளே வந்தேன். ஸோ இந்த நிகழ்வை துவக்கி வைத்த ஆண்டவன் கல்லூரியுடைய முதல்வர், மரியாதைக்குரிய என்னுடைய வெல்விஷர், அவர் எப்பயுமே ஏன்னா நம்ம ஒரு பிரின்ஸிபலை போய் பார்க்குறோன்னா 5 நிமிஷம் தான் டக்குன்னு விஷயத்த சொல்லுவோம். ஆனால் உட்காந்து என்ன ரபின் இன்னும் ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்கா அப்படின்னு தான் ஒரு தடவை கேட்பார். ஸோ அந்த மாதிரி வந்து உட்காந்து பேசணும். இன்றைக்கி அதுதான் ரொம்ப முக்கிய விஷயம். இந்த முந்தானத்தை போகும்போது எடுக்கணும் ஒரு 15 நிமிஷமாவது நாங்கள் பேசியிருப்போம். ஸோ சார் அவர்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நான் இரவுகள் சார்பாகவும் எங்களுடைய தன்னார்வலர் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ராம்குமார் சார், என்றைக்குமே நான் இப்போ ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பேசுவோம், அடுத்தது சார்கிட்ட போய் சொல்லுவோம், அடுத்தது அவர் எதுவுமே யோசிக்க மாட்டார். சார் இன்னும் உங்களுக்கு என்ன இது சார் கிடைக்கல, என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். அகாடமி ஆரம்பிக்கும் போதும் அதே தான். இன்றைக்கி அகாடமி வளர்ந்துருச்சு. இன்றைக்கி வந்து ஒரு கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து ஆல் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிற அளவுக்கு நம்ம அகாடமி வளர்ந்து இடம் பத்தாத அளவுக்கு ஆகிடுச்சு. சார்கிட்ட கூட பேசியிருக்கோம். அகாடமி கல்வியை வந்து இன்றைக்கி ரொம்ப சிறந்து மரியாதை அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ராம்குமார் சாருடைய சப்போர்ட் எப்பயுமே, ஏன்னா அவருக்கு நிறைய வேலை இருந்தாலும் உட்காந்து என்னையும் பேசி எப்பயுமே நம்ம வந்து அவருக்கு தான் சால்வ் பண்ணணும். நான் என்னை முதல்ல கூப்பிட்டு நான் பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு சால்வ் எடுத்து போட்டு மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அதுதான் அடுத்த விஷயம். சார் ராம்குமார் சார் அவர்களை வருக நான் வரவேற்கிறேன். அதே போல் நிலா மேம் வந்து என்னோட ஒரு 10 வருஷமாக என் கூட பயணிக்கிறாங்க. ஸோ காவேரி காலேஜில் இருந்தாலும் இரவுகளுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளராகவோ தன்னார்வலராகவோ அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு நான் என்எஸ்எஸ் ஸ்பீச்சில் கன்ஃபார்மாக என் ஸ்பீச் இல்லாமல் ஒரு இது கிடையாது. 7 வருஷமாக மேம் 7 வருஷம் தொடர்ந்து என்னுடைய சமூகத்தில் மாணவர்களுடைய பங்கு என்ன, இதான் என்னோடய டாபிக். இப்போ என்னோடய 7 வருஷமாக எனக்கு மேடம் இந்த டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மேடம் மேடம்க்கு நான் ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சிரிச்சுக்கிட்டே சரி இறகுகளுக்கு அச்சமில்லை தமிழ்னா 2017 ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது நான் மேடமை போய் பார்க்கும்போது, ராபின் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும், எல்லா காலேஜிலும் நான் லெட்டர் கொடுத்துட்றேன், நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம் அந்த ஈவெண்ட்டை பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா காலேஜுக்கும், ஆனால் என்னால் அது எல்லா காலேஜிலும் பண்ண முடியல, திருச்சியில் மட்டும்தான் அவங்க லெட்டரான எல்லா காலேஜுக்கும் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து அப்போத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யூனிவர்சிட்டி சார்பாக எந்த ஒரு நான் போயிட்டால் எனக்கு கண்டிப்பாக கேபினில் உட்காந்து மேடமுடைய அட்வைஸ் கண்டிப்பாக இருக்கும். இது அப்படி பண்ணணும் அப்படி பண்ணி என் கூடயே இருக்கிற ஸோ எல்லா லட்சுமி மேடம் அவர்களை வருக நான் வரவேற்கிறேன். அடுத்ததாக சாந்தபிரியா மேடமோட ரோல் வந்து பெரிய ரோல். இங்கே சாந்தபிரியா மேடம் தான் இன்றைக்கி ஒரு பெரிய இங்கே இருக்க எல்லாருமே வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கோம். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே இங்கே வந்து என்னென்னா எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதோட அடுத்த கட்டத்துக்கு போனாலும் அந்த அவங்க இந்த ஒற்றுமை தான் நான் இந்த இடத்த நான் பார்க்குறேன். சாந்தபிரியா மேடமோட பார்த்திங்கன்னா அவங்களும் அதே நிலா மேமுடைய அப்படியே தான்.
ஸோ ஆனால் நிறைய இன்றைக்கி வந்து ரொம்ப பிஸியாக ஆகிட்டாங்க, பட்டிமன்றத்தில் பயங்கரமாக பேசுகிறாங்க, யூடியூப் சேனலில் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் சரி இறகுகளுக்கு அவங்க அதே மாதிரி என்எஸ்எஸ் அவங்களுடைய கண்டிப்பாக அவங்களோட இதுக்கு எனக்கு 7 வருஷமாக தொடர்ந்து என்னை வந்து இன்வைட் பண்ணி நான் அவங்க காலேஜில் நான் பேசியிருக்கேன். சாந்தப்பிரியா மேடம் அது மட்டும் பிளட் சர்வீஸ்க்கு கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டாக கோவிட் டைமில் என் கூட நிறைய கோஆர்டினேட் பண்ணாங்க, மேடமும் பண்ணாங்க, நிலா மேமும் பண்ணாங்க. ஸோ அதனால் சாந்தப்பிரியா மேடம் அவர்களே வருக நான் வரவேற்கிறோம். அதுக்கு என்னுடைய நண்பர் அதாவது என்டிவியோடைய நிறுவனர் ப்ரோ சுதர்ஷன் ப்ரோ, எப்படி இறகுகள் வந்து சின்ன பிள்ளையாக இருந்து அப்படியே படிப்படியாக இன்றைக்கி வளர்ந்துருக்கோ. ஸோ என்டிவி ஆரம்ப காலகட்டம், அது ஆரம்ப காலகட்டம் வந்து அப்போ வந்து இந்த மாதிரிலாம் பேனர்லாம் கிடையாது. ஒரு இந்த பேனர் வச்சுருக்காங்க, துணி பேனர், அப்புறம் வந்து இதுவாக மாறுது, கொஞ்சம் அந்த இதில் மாற்றுறாங்க. அப்படி படிப்படியாக அதுமாதிரி நம்ம ஈவெண்ட்டும் படிப்படியாக மாறும். அதே மாதிரி என்டிவி 10 வருஷத்தில் நான் எப்போ நம்ம இறகுகளோட ப்ரோக்ராம் பண்ணாலும் நான் என்டிவியில் ப்ரோட்ட பேசுவேன். நான் நேரில் நாங்கள் 2 பேரும் அவ்வளோவா பார்த்துக்கவே மாட்டோம், ஈவெண்ட் அப்போ மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ப்ரோ உங்களை என்ன ப்ரோ பண்ணணும்னு கேட்பார். ப்ரோ என்ன எப்பயும் போல் நான் வந்து லைவ் டெலிகாஸ்ட்டு ப்ளஸ் வந்து என்ன லைவ் டெலிகாஸ்ட்டும் ஆகும். அதே மாதிரி தீபாவளி கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமாக 10 வருஷமாக ஒரு மீடியா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் கூட பயணிச்சிருக்கு அப்படின்றத நான் கண்டிப்பாக நான் இந்த இடத்துல பெருமையாக தான் சொல்லுவேன். இன்றைக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்தாலும் இன்றைக்கி வரைக்கும் நான் முந்தானத்து ப்ரோக்ராம் கேட்கும்போது ப்ரோ நான் கவரேஜ் பண்ணிடுறேன் ப்ரோ, ஏன்னா இன்றைக்கி வீடியோன்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட் வரும்ன்றது நமக்கே தெரியும். ஸோ ஆனால் இதுதான் இறகுகள் இது பண்ணி சேர்த்தது இந்த ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் ரட்சகர் அண்ணன். ஸோ ரட்சகர் அண்ணன் தான் வந்து இந்த முதியோர் இல்லத்துடைய இறகுகளுடைய சேஞ்சு மேக்கரே அவர் தான். ஏன்னா முதியோர் இல்லம் ஆரம்பிக்க போகிறோம், என்னடா பண்ண போகிறோம், எனக்கு பொறுத்த வரைக்கும் பேப்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ எல்லாமே லீகலாக, ஏன்னா நான் இத்தனை வருஷம் பயணிச்சிருக்கோம். அடுத்தது ஒரு முதியோர் இல்லம்னா நம்ம கரெக்டாக பண்ணணுன்றது நான் ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன். அப்போ முதல்ல கலெக்டரேட்டில் எனக்கு சொன்னாங்க அண்ணனை போய் பாருங்கன்னு. அண்ணனுடைய கைடன்ஸு உண்மையாலுமே ரொம்ப அவருடைய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எல்லாத்தையுமே அவரே இருந்து பண்ணி கொடுத்தாரு. அதாவது இந்த இடத்தோடைய இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்த்து ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி வந்து இறகுகள் முதியோர் இல்லத்துக்கு லீகலாக எல்லா இதுவும் வாங்கி கொடுத்தது அவருக்கு என்னுடைய ரொம்ப நன்றி அண்ணன், தேங்க்யூ அண்ணன். அப்புறம் எடிசன் அண்ணன். ஸோ கண்மலை அப்படியே ஒரு 10 வருஷம் அவங்களோடையும் ஒரு பயணம். அவங்களோட நான் அவருக்கு தெரியும், அவர் பேசும்போது சின்ன பிள்ளையில் இது சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலேருந்து அவரோடையே பயணிக்கிறேன். இப்போ தான் ஒரு 5 வருஷமாக நம்மளால் அவர் ப்ரோக்ராமுக்கு நான் போக முடியாது, என் ப்ரோக்ராமுக்கு அவர் வர முடியாது. இந்த ப்ரோக்ராம் தான் மீட் பண்ணுறோம் மறுபடியும். ஸோ அது மாதிரி என்னுடைய ஒரு வெல்விஷர் எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு எங்கன்னா நாங்கள் இறகுகளுக்கு முன்னாடி ஒரு கண்மலை வந்து நம்மளுக்கு ஒரு அன்றைக்கி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய அண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் மாற்றம் என்னுடைய ப்ரோ, நாங்கள் 2 பேரும் நிறைய சண்டை கூட போட்டுப்போம். தாமஸ் ப்ரோ ஒரு ஆக்டர் ஒருத்தர், அப்புறம் கலெக்டரேட்டில் இன்றைக்கி நிறைய எல்லா வேலையும் பார்ப்பார், மனு எழுதுறது. பட் அவரும் நானும் என்னுடைய நட்பு மாற்றம் அமைப்பு வச்சு நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் எங்களுக்கு நிறைய சண்டைகள் கூட நடக்கும். ஆனால் என்ன வந்தாலும் ப்ரோன்ற வார்த்தையை மட்டும் 2 பேர் என்றைக்கும் மீதிக்கவே மாட்டோம். ஸோ அடுத்தது கோவிந்தராஜன் சார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரிய வெல்விஷர். ஸோ நாங்கள் வந்து இப்போது கலெக்டரேட்டில் மனு எழுதுகிற டீமில் இருக்கோம். சார் தான் அதோடைய ஹெட்டு. ஆனால் ஹெட்டு மாதிரியே தெரியாது, சாரு கீழே தான் நாங்கள் எல்லாருமே எழுதிட்டுருக்கோம். சாருடைய சப்போர்ட் ஸோ அது மாதிரி இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அது மட்டும் இல்லாமல் யாரையாவது நிறைய பேர் கீழேயும் இருக்கீங்க, என்னால் ஃபுல்லாக மேலே ஏற்ற முடியல, தவறாக மட்டும் எடுத்துக்க வேண்டாம். ஸோ இந்த நிகழ்ச்சி முதியோர் இல்லத்துடைய கான்செப்ட் ஒன்று தான். எப்படி இறகுகளுடைய ரத்த சேவை தமிழ்நாடு முழுவதும் இதுவாச்சோ இறகுகளோட முதியோர் இல்லம் இது ஒரு ஸ்டார்ட் அப் தான். ஸோ இறகுகளோட முதியோர் இல்லத்தை பொறுத்த வரைக்கும் நான் நினச்சது ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 10 பேர் இருந்தாலுமே ஹாப்பியாக இருக்கணும், அவங்களோட ஹாப்பி எண்டிங்காக இந்த இடம் இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் ஆரம்பிக்கப்பட்டதே தவிர எந்த ஒரு இது பண்ணணும் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற இது. ஏன்னா நான் ஹவுஸ் ஓனர், அவங்க டாக்டர் வந்திருக்காங்க. ஸோ மேம் வாங்க மேம். ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு இடம் கொடுக்கறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது, அந்த இடத்த கொடுக்கணும். வாங்க மேம் மேலே வாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய சேர் ஒன்று போட்டு மேம் வந்து எல்லா விஷயம், அதாவது ஏன்னா இந்த பில்டிங் வந்து நம்ம வந்து எப்படின்னா ரெண்டலுக்கு எடுக்கும் போது அண்ணன் கூட ராபின் என்ன எல்லாமே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பயந்துட போகிறாங்கன்னாங்க. ஆனால் எல்லாத்தையுமே சொன்னோம். 3 வருஷம் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், ஏன்னா பில்டிங் ஸ்கெட்ச் இருக்குது, இந்த ஸ்கெட்சு வந்து அவங்க கொடுத்தாகணும், ஸ்டெபிலிட்டி வாங்கணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க எனக்கு ஒத்துழைச்சாங்க. யாருமே ஒரு 11 மாதம் தான் அக்ரிமெண்ட் போடுவாங்க, ஆனால் 3 வருஷம் அக்ரிமெண்ட் போடணும் மேடம்.
அப்படின்னு சொன்ன உடனே சார் ஓகே சார் எல்லாமே ஓகே தான். அதில் அவங்க இது எனக்கான கொஞ்சம் யோசிச்சு என்னடா இது ரொம்ப அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கோமே பயமாக இருக்கே எப்படிடா பண்ண போகிறேன் அப்படின்னும் போது மேடமுடைய சப்போர்ட் ரொம்ப பெரிய சப்போர்ட். தேங்க்யூ மேடம். நீங்கள் எப்படி கொடுத்தல இது இன்னும் பல மடங்காக பெருகும். இன்னும் நிறைய ஃப்ரீ ஹோம் ஆரம்பிக்க போகிறோம். அதுதான் இதோடைய கான்செப்டே. இறகுகள் இன்றைக்கி இது வந்து மினிமம் சார்ஜில் இருக்கும். என்னுடைய ஆசை என்னென்னா இன்னும் நிறைய இடங்களில் முதியோர் இல்லம் திறக்கப்படும். அங்கே இலவசமாக நடக்கும். ஏன்னா இது இங்கே ஒரு ரிசோர்ஸ் தேவைப்படுது. 10 வருஷமாக பயணிச்சாச்சு. இன்னும் எத்தனையோ டோனரை நம்பியே ஒர்க் பண்ணியாச்சு. இனிமேட்டு எந்த டோனரையும் நம்ம அது ஒரு பார்ட்டாக இருந்தாலும் இது ரன் ஆகணும். இது மூலியமாக இன்னும் நிறைய முதியோர் இல்லங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றம். எப்படி இறகுகள் ஒரு படிப்படியாக எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மீடியா எல்லாத்துலேயும் வளர்ந்தோமோ அது அந்த நோக்கத்துக்கு தான் நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் கீதாபுரம் மக்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும். அப்புறம் எங்கள் கிருஷ்ணன் சார் வந்திருக்காரு. அப்புறம் எங்கள் ஜெயச்சந்திரன் சார் வந்திருக்காரு. விஜய் வந்து பின்னாடியே உட்காந்துருக்கான் என் கூட 10 வருஷமாக. இன்றைக்கி அவனுடைய ஒரு ஸ்டேஜ் மிமிக்ரியில் அவன் எடுத்தால் இன்றைக்கி 25,000 கார்பரேட்டில் வாங்கிட்டு இருக்கான். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் 10 வருஷம் நட்பில் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எந்த சார்ஜ் இல்லாமல் விஜய் வாங்க விஜய் தயவுசெய்து மேலே வாங்க. இன்றைக்கி வந்து வேர்ல்டு ரெக்கார்டர். அதாவது இந்த காலேஜ் வந்து எப்படி எல்லாத்தையும் வளர்த்துதுன்னு சொல்கிறோம். ஆண்டவன் நான் எப்படி என்எஸ்எஸில் வளர்ந்தனோ அதே பீரியடில் விஜய் வந்து விஜயை யாருன்னு இந்த சொசைட்டிக்கு காட்டினது அன்னைக்கு அந்த மேடை வந்து அந்த கொடுத்த அந்த வீடியோ வந்து அந்த இதில் தான் அந்த நிமிஷத்தில் பேசுகிறான். ஸோ அந்த மேடை அடுத்தது விஜய் டிவிக்கு போகிறான், அடுத்தது கலர் டிவிக்கு போகிறாரு. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாலும் இறகுகளுக்காக எப்பயுமே ஒடியார. ஸோ இது இறகுகள் எனக்கு தெரிஞ்சு இன்னும் எத்தனையோ பில்டிங்கை சம்பாரித்தோமா என்னன்னு தெரியாது. ஆனால் இத்தனை பேரை சம்பாரித்தோம். இன்னும் நிறையா பண்ணுவோம். நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ என்னுடைய வந்த அனைவருக்கும் கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு சார், கொஞ்சம் யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வேலை நடக்குது, அப்படியே போயிட்டே இருக்கலாம். அதனால் கொஞ்சம் லேட்டாகி தவறாக மட்டும் எடுத்துக்காதீங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக நம்முடைய ஆண்டவன் கல்லூரியுடைய முதல்வர் ஒரு சில உரையாற்றுவார். ஒரு தொண்டு நிறுவனம் நடத்தக்கூடிய நபரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு 50 வயதை கடந்த ஒரு நபராக தான் சமூகத்தில் இது வரைக்கும் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் மிக சின்ன வயசில் இந்த சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு சேவை தேவைப்படுகிறது அப்படிங்கிறத உணர்ந்து அதுலேயும் எந்தெந்த பகுதிகளில் இந்த தேவைகள் இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி நம்மளோட பங்களிப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சு அதற்கேற்றாற் போல் மிக நேர்த்தியாக பல்வேறு விதமான, அதாவது சேவைன்னா ஒரே விதமான சேவை இல்லை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தேவைகளை உணர்ந்து அதை சிறப்புற நிறைவேற்றம் செய்யக்கூடிய இந்த இறகுகள் நிறுவனத்தோட அமைப்பினர் ராபின் உள்ளிட்ட குழுவினர் அனைவருக்கும் எனது முதற்கண் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இறகுகள் இப்போது தான் சிறகடித்து பறக்க ஆரம்பிச்சிருக்கு. இது மென்மேலும் நல்ல பறந்து வானத்தில் உயர 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 பறக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அதை வந்து குறிப்பாக அவர் சொன்னது மாதிரி எங்களோட முன்னாள் மாணவர் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. நிறைய மாணவர்கள் எங்கள் கல்லூரி இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுத்தியிருக்கிறது அப்படிங்கிறதுல எங்களுக்கு மற்றும் ஒரு மகிழ்ச்சி. இந்த சேவைகள் எல்லாம் செய்யும்போது பார்த்தோன்னா எல்லாத்தையும் கடந்து ஒரு ஆத்ம திருப்தி. அந்த ஹோஸ்ட் சொன்னார் இல்லையா, நம்ம இந்தியர்கள் தமிழர்கள் மட்டும்தான் வந்து மற்றவர்களுக்காக இந்த பிறப்பை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் ஒவ்வொருத்தரோட பங்களிப்பு இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு வகையில் இருக்கணும் அப்படிங்கிறது நடைமுறையில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அது வெளிப்படையாக சில இடத்துல தெரியும், சில இடத்துல மறைமுகமாக இருக்கும். அதனால் இந்த அளப்பரிய விஷயத்தை ஆரவாரமின்றி செய்து வரக்கூடிய இந்த இறகுகள் நிறுவனர் ராபின் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்களது சேவை இந்த சமுதாயத்தில் மென்மேலும் சிறப்புடன் வளர்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனின் ஆசியை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிஸ்டர் ராபின் அண்ட் அவருடைய துணைவியார் மெர்சி இவர்களை வந்து ஒரு வருடமாக எனக்கு தெரியும். ஆனால் நான் எந்தெந்த பதவியில் இருக்கிறேன் என்று அவங்களுக்கு தெரிந்து, ஆனால் அவர்கள் மறந்து விட்டாலோ தெரியல, சாதாரணமாக கோவிந்தராஜ் என்று தான் நான் அழைக்கப்பட்டது. ஸோ சாதாரணமாக நுகர்வோர் பாதுகாப்பு மாநில தலைவரும்
ரோட் சேஃப்டி ஆலோசகரும் மற்றும் பிரிசனர் நான் அஃபிஷியல் ஆஃபீஸர்ஸ் இது மாதிரி கைதிகளை சந்திக்கிற ஒரு விஐபியாகவும் மற்ற பல இதில் அமைப்புகளை நான் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் இவரை எனக்கு அறிமுகப்படுத்திய அருமை தம்பி தாமஸ் அவர்கள் தான் இவரை ஒரு வருடத்துக்கு முன்னால் அறிமுகப்படுத்தி அப்போ தான் நாங்கள் கலெக்டரேட்டில் இலவசமாக மனு எழுதிக்குள்ள ஒரு ஜிடிபி நாங்கள் ஒரு குரூப் ஆரம்பித்தோம். அந்த குரூப் அவர் ஆரம்பித்து கொடுத்தவர் மிஸ்டர் தாமஸ். அவர் மூலியமாக மிஸ்டர் ராபின்சன் அவங்களுடைய துணைவியார் மேசி இவங்களை அறிமுகமானது. தொடர்ந்து அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த நேரத்தில் அவர்களுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். பல இந்த ஒலிபர் இது மூலமாக காட்சிகள் மூலமாக அநேக சேவைகள் செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் ஆனால் அதெல்லாம் இப்போ இன்றைக்கு தான் நான் தெரிந்தேன் என்னென்ன சேவைகள் செஞ்சிருக்கிறார்கள். அதுக்கு ஸ்பெஷலாக இப்பொழுது இன்றைய நாள் முதியோர் இல்லம், இறகுகள் முதியோர் இல்லம் என்று புதிய ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அது பொறுப்பேற்றி இன்னும் பல முதியோர்கள், ஆதரவற்ற முதியோர்கள், கைவிடப்பட்ட முதியோர்கள், பிள்ளைகளை வளர்த்து பலன் இல்லாமல் அவங்க சேர்த்து விடுகிறார்கள். சில பேர் பிள்ளைகள் படித்து வெளிநாட்டில் வேலை செய்வாங்க, தாய் தந்தையரை கவனிப்பதற்கு ஆள் இல்லை. அதுபோல் இது போன்ற முதியோர் இல்லத்தை நாடுகிறார்கள். அப்படிப்பட்ட முதியோர் இல்லத்தில் நாடி பல நன்மைகளை பெறக்கூடிய இப்போ புதிதாக இந்த இறகுகள் முதியோர் இல்லத்தை ஏற்படுத்தி இந்த ஒரு நிறுவனத்து தலைவர் அவர்கள் ராபின் மற்றும் அவருடைய துணையாருக்கும் மற்றும் அவர்களுடைய சார்ந்த நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக் கொண்டு எங்களுடைய சார்பாக அவர்களுக்கு எல்லா உதவிகளும் தேவைப்படும் பட்டால் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். மேலும் இந்த இல்லம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து பல ஒரு பிரசித்தர் எவ்வளவோ இருக்கிறது அந்த முதியோர் இல்லம், அதிலெல்லாம் சிறப்பாக இந்த இறகுகள் இல்லம் வர வேண்டும் என்று வாழ்த்தி அறிவுறுத்தி நன்றியோடு தூக்கிறேன். ஸ்தோத்திரம். முதியோருக்கு வணக்கம். இங்கே மேடையில் வீற்றிருக்கும் பெருந்தகை ராபின் ஐயா அவர்களுக்கும் அவர்களது துணைவியார் மரியமர்சி அவர்களுக்கும் பெருந்தகை ராம்குமார் ஐயா அவர்களுக்கும் முதல்வர் பிச்சைமுத்து, துணை முதல்வர் கிருஷ்ணன், பேரிலே இரட்சகத்தை கொண்டிருக்கும் இரட்சகராஜன் ஐயா அவர்களுக்கும், ஃபாதர் அருளானந்தம் ஐயா அவர்களுக்கும், கண்மலை அறக்கட்டளை சார்ந்த எடிசன் ஐயா அவர்களுக்கும் அவர்களது துணைவியார் அவர்களுக்கும், ஆண்டவர் கல்லூரி ஜெயச்சந்திரன் மற்றும் ஏனைய பேராசிரியர் பெருந்தகைகள், இங்கு வந்திருக்கும் காவேரி கல்லூரி நீலா அம்மையார் அவர்களுக்கும், பெருந்தகை பேச்சில் வல்லவர் பெருந்தகை டாக்டர் சாத்தம்மை பிரியா வள்ளுவர் கூறியது போல பெண்ணின் பெருந்தக்கை யாவுல பெண்ணே பெருமையெடுத்து ஆக இருவரும் காவேரி கல்லூரியில் மிகச் சிறப்பாக தங்களுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனைய விஜய் டிவி ஆர்டிஸ்ட், விஜய் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அண்டு வீடு கொடுத்த மருத்துவர் ஸ்டெல்லா அவர்கள், ஏனைய பெருந்தகைகள் என்டிவி சுதர்சனன் ஐயா அவர்கள், பெருந்தகை கோவிந்தராஜ் ஐயா அவர்கள், பெருந்தகை மாற்றம் தாமஸ் ஐயா அவர்கள், ஏனைய தாவேகா பெருந்தகைகள், தோழர் பெருந்தகைகள் அனைவருக்கும் அவர்கள் கூறியது போல இதழில் இடம் இல்லை, இதயத்தில் இடம் இருக்கிறது என்றார். ஆக மக்களின் இதயத்தை பிடித்த பெருந்தகைகளுக்கும் இங்கு குழுமியிருக்கும் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். ஐயா அவர்கள், ராபின் ஐயா அவர்கள் ஹெச்ஐவி மக்களுக்கான சேவை, அவர்களுக்கான மருத்துவம், அவர்களுக்கான படிப்பு கொடுத்தார். அது மட்டுமல்ல, இலவச கோச்சிங் சென்டர், ஏழை எளிய மாணாக்கர்கள் டிகிரி முடிப்பதற்கு அவருடைய முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டார். அது மட்டுமல்ல, ஹோம், ஏழை எளிய மக்களுக்கான ஹோமில் உணவு கொடுப்பதே ஒரு பெரிய சேலஞ்சு தான். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு நான்வெஜ் வாரத்தில் ஒரு நாள் அவர்கள் கொடுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, குழந்தை, மாணவர், கைம்பெண்கள் அனைவருக்கும் செய்துவிட்டு இது முத்தாய்ப்பாக இந்த முதியோர் இல்லத்தை ஆரம்பித்துள்ள பெருந்தகை அவர்கள் கூறினார்கள், மக்களை சம்பாதித்துள்ளது இறகுகள் என்று. ஆம்,
நம்மளுக்கு எப்போ பிளட்டு வேணும்னாலும் நான் என்எஸ்எஸில் எல்லா காலேஜுக்கும் சொல்லுவேன், அதோட ராபின்கிட்ட சொல்லிடுவேன். ராபின்கிட்ட சொல்லிட்டோம்னா அது அங்கே போய் சேர்ந்துடும். அத்தகையது ஒரு பொறுப்பு மிக்க பெருந்தகை. அவங்க என்னென்ன ஒர்க்கு செஞ்சுருக்காங்கன்னு கேட்குறப்ப திரும்ப என்னால் மனப்பாடம் பண்ண முடியல. ஆனால் இத்தனை தொண்டையும் ஒரு ஆளாக தன் துணைவியாருடன் நின்று மிகச் சிறப்பாக செய்து வரும் ராபின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். ஏன்னா இதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஒரு நாள் நம்ம போய் பணம் போட்டு ஒரு நாள் செய்யலாம், 2 நாள் செய்யலாம். அவர் தொடர்ந்து 2016 எந்த தொய்வுமே இல்லாமல் மிகச்சிறப்பாக தன்னுடைய பங்கை ஆற்றி கொண்டுள்ளார். அது மட்டுமல்ல, முதியோர் நிறைவு இல்லம், முதியோர் வாழ்வு நிறைவாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இறகுகளெல்லாம் சேர்த்து அவர் சொன்ன மாதிரி ஆலமரத்தை கொண்டு வந்திருக்கார். சிறகுகள் விரித்து நீங்கள் உச்சம் தொட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இந்த கீதாபுர மக்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். உங்களுக்கு முதற்கனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராபின் சார் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2016 ஒரு 7 வருஷத்துக்கு மேலே ரொம்ப சிறப்பான முறையில் இந்த தொண்டு நிறுவனத்தை நடத்திட்டு வர்றாங்க. வியாபாரமாகி போகியிருக்கிற இந்த உலகத்தில் ஒரு தொண்டு நிறுவனத்தில் நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து சாதாரண விஷயம் கிடையாது. 2 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு இறகுகள் டியூஷன் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு டியூஷன் சென்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு வருடமும் வந்து காவேரி மகளிர் கல்லூரி வந்து என்எஸ்எஸ் சிறப்பு முகாம், நாட்டு நலப்பணித்திட்ட சிறப்பு முகாம் மாணவர்களுக்கு நடத்துவாங்க கிராமப்புறங்களில். அதில் ஒவ்வொரு முகாம்லையும் சார் தான் சிறப்பு விருந்தினராக அழைச்சி பேச சொல்லுவோம் எங்கள் மாணவர்களிடையே. அப்படி வந்து பேசும்போது எங்கள் மாணவர்கள் வந்து அவங்கக்கிட்ட உரையாடுவாங்க. அப்போது கேம்ப் அட்டென்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அந்த மாதிரி டைம் கழித்து கூட கேட்பாங்க, மேம் எங்களுக்கு அந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு சார் பேசினாங்க மேம், இறகுகள் தொண்டு நிறுவனத்துலேருந்து, அந்த சாரோட நம்பர் வேணும் மேம், எங்களுக்கு வந்து பிளட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே சாரோட நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சாரை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு அந்த பிளட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும், அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம நேரில் சொல்லணும்னு கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ரத்த தான முகாம் வந்து நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்துட்டு தேவைப்படுவங்களுக்கு வந்துட்டு தானத்திலே சிறந்த தானம் வந்து ரத்த தானம்னு சொல்லுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் எப்போல்லாம் ரத்தம் தேவைப்படுதோ சாரை வந்து கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். நானுமே நிறைய தடவை சாருக்கு நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ ரத்த தானம் வந்து சிறந்த இதாக பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது வந்து கோவிட் டைமில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வர முடியாத சூழ்நிலை. அந்த மாதிரி டைம்லலாம் வந்து சார் வந்து ரோட் சைடு பீப்புள், தெருவோரங்களில் ரோட்டோரங்களில் இருக்க மக்களுக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுத்து அவங்களுக்கான உணவு ரெடி பண்ணி கொடுத்து அதை வந்து சேவையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மந்த் பார்த்திங்க அப்படின்னா டியூஷன் சென்டர் இலவசமாக வந்துட்டு மாணவர்களுக்கு வந்துட்டு ஒரு டியூஷன் சென்டரை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் கூட நாங்கள் கலந்துருந்தோம். இந்த மாதிரி நிறைய சேவைகளை வந்து ராபின் சாரும் அவங்களோட துணைவியார் மெர்சி மேமும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட அடுத்த கட்டமாக தான் இப்போ வந்து முதியோரோட இல்லம் வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த முதியோர் இல்லம்க்கு நேம் பார்த்தீங்க டேக்லைனில் பெற்றோர்கள் பாதுகாப்பு மையம் அப்படின்னு வந்து இதில் போட்டிருக்காங்க. இங்கே வருகிற எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட பெற்றோர்கள் மாதிரி தான் பார்த்துப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்க சார். ஏன்னா இது வந்து ஒரு கட்டடம் மட்டும் கிடையாது, இட் இஸ் நாட் அ பில்டிங். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறுதி காலத்தில் கடைசி காலத்தில் பிள்ளைகளெல்லாம் வளர்த்ததுக்கு அப்புறமா அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த முதியோர் இல்லம் அமையும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இதுவரைக்கும் எடுத்த எல்லா ப்ராஜெக்ட்டுமே சக்ஸஸாக தான் இருக்குது. ஹெச்ஐவி அஃபெக்டட் ஃபேமிலி ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இரவு உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், எல்லாமே நீங்கள் சக்ஸஸாக பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு முதியோர் இல்லமும் உங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸாக அமையும். இங்கே வர்றவங்க கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட ஹோமை விட இங்கே நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டை நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களையும் உங்களோட துணைவியாரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதாவது மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டது, பிறக்கப்பட்டது நன்மை செய்கிறதற்காக, நற்கிரியை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாராம். நம்ம ஒவ்வொரு நன்மை செய்கிறதாக சிருஷ்டிக்கப்படுறோம். ராபினை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2010 நான் கண்மலை ஸ்டார்ட் பண்ணும்போது அன்னையிலேருந்து என் தம்பி அண்ணன் வரைக்கும் என் கூட பயணிச்சிட்ருக்காப்புல.
10 வருஷம் எனக்கு ஒரு வாலண்டியாக கிட்டத்தட்ட அவர் ஆரம்பிக்கிற வரைக்கும் என்னோட கல்முனையில் வாலண்டியாக இருந்தார். இன்றைக்கி ஒரு வளர்ச்சியை வந்து பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமாக இருக்குது. எப்போதும் ஒரு 3 விதமான சி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து வளர்ச்சி. ஒரு மரம் ஏதாவது வச்சோம்னா அது வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கணும். வளர்ச்சி அடைஞ்சவுடனே அது ஒரு முதிர்ச்சி அடையணும். முதிர்ச்சி அடைஞ்சு காய் கனிக்கு தெரியணும் தரணும். அதான் அது முதிர்ச்சி. முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு அந்த காய் கனி அந்த என்ன செய்யணும், திருப்பி மண்ணில் வந்து திருப்பி சுழற்சியை கொடுக்க வேண்டும். அவர் இன்றைக்கி இந்த சுழற்சி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆரம்பிக்கும் போது மரமாக ஆரம்பித்து நீ வளர்ச்சி அடைந்து இரவுகள் தொண்டு ஆரம்பித்து அடுத்து டியூஷன் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு சுழற்சி முறையில் முதியோர் இல்லம் ஆரம்பிச்சிருக்காரு. தம்பி அன்னைக்கு பார்த்த போல இன்றைக்கி இருக்காப்புல. இன்னும் நிறையா செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது. நிறையா ஆண்டவருடைய இறையருள் அவருக்கு எப்பொழுதும் இருக்கணும்னு சரி எங்களுடைய கண்மலை அறக்கட்டளை சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் கூட உழைக்கின்ற ஒவ்வொரு ஒருங்கிணைப்பாளருக்கும் அவங்க குடும்பத்தானருக்கும் அவருக்கும் நேரில் நான் வாழ்த்துக்களை கண்மலை அறக்கட்டளை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. சகோவை பற்றி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஒரு 5 வருட நட்புன்னு நினைக்கிறேன். ஒரு விருது வழங்கும் விழாவில் சகோ வந்து காவிய தலைவர் கண்ணதாசன் விருது வாங்கிட்டு வந்தார். நான் பேரறிஞர் அண்ணா விருது வாங்கிட்டு 2 பேருமே நாங்கள் முதல்ல சந்திச்ச இடம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் தான் சந்தித்தோம். அப்படி சந்தித்த ஒரு நபர் இன்றைக்கி வரைக்கும் என்னோட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் சோஷியல் மீடியாவில் மட்டுமே பார்த்து எதையுமே தவறாமல் தம்பி நீங்கள் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்னை நேரில் கூட பார்க்காம சோஷியல் மீடியாவில் பார்த்து மட்டுமே என்னுடைய வளர்ச்சியை வாழ்த்தக்கூடிய ஒரு அன்பு சகோதரர் இவர். ஸோ அவருடைய நிறுவனமும் மேலும் பல நிலைகளைத்தோட அன்பு வாழ்த்துக்களோடு அடுத்ததாக அந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அடுத்ததாக பேச தவற எடுத்துக்க வேண்டாம். ஸோ ரட்சகர் அண்ணன், ஸோ அவருக்கு ரொம்ப பிஸியான ஷெட்யூலில் அன்றைக்கி நம்ம கூட இங்கே வந்திருக்காரு. ஸோ இந்த முதியோர் இல்லம் இவர் இல்லைனா இவ்வளோ லீகலாக எல்லா இது பர்மிஷனோட ஷார்ட் பீரியட் நடக்குமான்னு தெரியாது. ஸோ அண்ணன் இப்படி தான் அண்ணன் எந்த இது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஸோ அண்ணன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அண்ணன் ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராபின்சன் வந்து முத என்னை பார்க்க வரும்போது நான் ஒரு சிறு பையனாக தான் நினைத்தேன். இவர் வந்து இவ்வளோ சிறஎடுத்து படிக்கின்ற மிகப்பெரிய வல்லூர் என்பது எனக்கு தெரியாது. இப்போது தான் அவருடைய ஏவியை பார்த்து தான் நான் இவ்வளோ விஷயங்களை தெரிந்து கொண்டேன். முதியோர் இல்லம் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை நடத்துவதற்கு கடவுளுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும். என்னிடம் பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, இடம் இருக்கிறது. ஆனால் என்னால் கிட்டத்தட்ட இந்த சமூக பணியில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் இருக்கிறேன். என்னால் தொடங்க முடியவில்லை. ஆனால் என் வழிகாட்டலால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 30 நிறுவனங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. முதியோர் இல்லங்கள் மட்டும். அரியலூரில் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாகத்தான் சாந்தம் என்கின்ற முதியோர் இல்லத்தை தொடங்கினோம். அது இப்போது ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது. எனக்கு இப்போது தான் இவர் வரும்போது சொன்னேன், எல்லோரும் முதியோர் இல்லத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் முதியோர் இல்லம் நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு பொருளுதவி வேண்டும், மனித ஆற்றல்கள் உள்ள மனிதர்கள் வேண்டும், அடுத்ததாக இடவசதி வேண்டும், மருத்துவ உதவி வேண்டும். இவைகளை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நாம் செயல்படுகிற போது இந்த நிறுவனத்தை வந்து முதியோர் இல்லத்தை ஆரம்பித்து பாதையோடு விட்டுப்படவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ராபின்சன் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கின்ற ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் இப்போது ஆரம்பித்திருக்கிறது தொடக்கம்தான். நீங்கள் கிளைகள் விட்டு பரப்ப இருக்கின்ற நிகழ்வுகள் நிறைய இருக்கின்றன. ஆலமரமாக நீங்கள் விரிவிந்து ஆண்டாண்டு காலமாக 100 ஆண்டுகளாக பல்லாண்டுகளாக இந்த நிறுவனம் தொடர்ந்து உங்களுக்கு உங்களுடைய காலங்கள் கடந்தும் உங்களுடைய பெயர் சரித்திரத்தை பொதிக்கின்ற மாதிரி இந்த முதியோர் இல்லம்னா அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வேணும்னா சிறகுகள் இரவுகள் முதலிடத்தில் போய் பாருங்கள், அவங்களோட ஒரு பெரிய டேட்டா பேஸ் இருக்குன்னு சொல்லிக்கின்ற அளவுக்கு நீங்கள் இந்த நிறுவனத்தை நடத்த வேண்டும். அதுவும் இல்லாமல் முதியோர் இல்லத்தை நடத்துகிறவர்களுக்கு அதில் பணிபுரிகிறவர்களுக்கு பயிற்சிகள் அடிக்கடி நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா முதியோர்களை வந்து பாதுகாப்பது என்பது ஒரு சாதாரண சின்ன மனிதர்களை வைத்து, அதாவது படித்து முடித்தவொடனே வந்து வேலை பார்க்குற பசங்களை வச்சு நம்ம நடத்திட முடியாது. அதுக்கு பொறுமையும் கனிவும் கருணையும் வேண்டும். அதுவும் இல்லாமல் ஒரு சயின்டிஃபிக்கான அப்ரோச் வேணும்.
அதுக்கு வந்து நிறைய பயிற்சிகள் இருக்கின்றன. அதில் வந்து நான் அடுத்து வருகின்ற காலங்களில் அவருக்கு அந்த எந்த வகையிலான பயிற்சிகள் தேவை என்பதை நான் அவருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இத்துடன் இந்த இரவுகள் பூகோளம் மேன்மேலும் வளர்ந்து தன் கிளைகளை பரப்பி மேலும் மேலும் இந்த தொண்டு சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி அன்புடன் அணுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நல்ல நிகழ்விலே என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து சிறப்பித்திருக்கிற திரு ராபின் அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார் திருமதி மெர்சி ராபின் அவர்களுக்கும், நிகழ்விற்கு வந்து சென்றிருக்கிற சிறப்பு விருந்தினர்கள், மேடையிலே அமர்ந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள், பார்வையாளர்களாக அமர்ந்திருக்கிறவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். எல்லாரும் ராபின் சாரை பற்றி சொல்லிட்டாங்க. அதனால் நான் அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட அது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கீங்க. சாரனுடைய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு சமீபமாக ஒரு 10 ஆண்டுகளாக அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாம் வணிகமயமாகி பணம் சம்பாதிப்பதை நோக்கமாக வைத்திருக்கிற ஒரு சூழலில் இந்த சமூகத்தின் மீது ஒரு அக்கறை கொண்ட ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். அது அவருடைய பணி இன்னும் நிறைய தொடரணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா எல்லாரும் பேசினாங்க. அந்த தம்பி ராம் தம்பி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப வேற நிறைய பில்டப்லாம் வேற அப்போ கொடுத்தாரு. பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்னு. பொதுவாகவே எங்களை மாதிரி பேச்சாளர்கள்லாம் எல்லாரும் பேசுகிற மாதிரி பேசிட்டு போனால் நாங்கள் உங்கள் மனசில் போய் நிற்க மாட்டோம். அதனால் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மகாபாரதம் எல்லாருக்கும் தெரியும். அந்த மகாபாரதத்தில் ஒரு நாள் அர்ஜுனன் நடந்து போயிட்டுருக்கப்ப ஒரு முதியவர் வரார். அந்த முதியவர் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனன் கிட்ட எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு யாசகம் கேட்டப்ப அர்ஜுனன் என்ன பண்ணுறார், நிறைய தங்க பொற்காசுகளை எடுத்து அந்த முதியவருக்கு கொடுக்கிறார். இந்த முதியவர் என்ன நினைக்கிறார், அதை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதை எடுத்துக்கொண்டு போகிற வழியில் அதை ஒரு திருடன் வந்து வழிப்பறி செஞ்சு பறிச்சுட்டு போயிடுறான். இந்த முதியவர் ரொம்ப சோகமாயிடுறார். திருப்பி ஒரு மாதங்கள் கழிகிறது. மீண்டும் ஒரு நாள் அதே இடத்திலே அர்ஜுனனை சந்திக்கிற போது நடந்ததை எல்லாம் சொல்கிறார். சொல்லி முடித்தோன்னே அர்ஜுனன் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ஒரு கல், அந்த கல்லை கொடுத்து இது விலை உயர்ந்த கல், இந்த கல்லை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது உதவும், ஆனால் இந்த தடவையாவது பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, போன தடவை தான் திருடன் எடுத்துக்கிட்டான்றதுனால இந்த தடவை அதை ரொம்ப பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போய் தன்னுடைய வீட்டில் இருக்கிற மனைவியிடம் கூட சொல்லாமல் வீட்டில் மேலே பரன் மேலே இருக்கிற ஒரு பானைக்குள்ளே மறைச்சி வச்சுட்டார். அதை எடுத்து அப்புறம் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அவங்க மனைவி அது தெரியாமல் வீட்டில் தண்ணி எடுக்கிறதுக்காக குளத்துக்கு போய் குளத்தங்கரையில் தண்ணியை அந்த பானையை கழுவுகிற போது அந்த கல் கீழே விழுந்து விடுகிறது. அது தெரியல. இவர் அந்த மனைவி பானை எடுத்துகிட்டு வர்றப்போ ரொம்ப அதிர்ச்சியாகி அப்போ தான் விஷயத்தை சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் போய் தேடினா ஆற்றுல விழுந்த கல் கிடைக்கவே இல்லை. மறுபடியும் கொஞ்ச நாள் ஆகிறது. மறுபடியும் அர்ஜுனனை போய் முதியவர் சந்தித்து இதை நடந்ததெல்லாம் சொன்னோன்னே பக்கத்தில் இந்த முறை கிருஷ்ணர் இருக்கிறார். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, நீ இந்த தடவை நிறையெல்லாம் எதுவும் கொடுக்காத, 2 பொற்காசுகளை கொடு போதும் அப்படின்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே அர்ஜுனன் கேட்குறாரு, இந்த 2 பொற்காசுகளை வச்சு அந்த முதியவர் என்ன பண்ண முடியும், இல்லை நீ கொடு நான் சொல்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்ன உடனே இவர் கொடுத்தோடனே வாங்கிக்கிட்டு அந்த முதியவர் போகிறார். போகிற வழியில் ஒரு மீனவன் 2 மீன்களை விற்றுட்டு உட்காந்துருக்கான். அப்போ இவர் நினைக்கிறாரு, இந்த 2 பொற்காசுகளால் நமக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது, அட்லீஸ்ட் அதை அவன் கிட்ட கொடுத்து அந்த மீனை வாங்கி மீனை ஆற்றுல விட்டால் கூட நமக்கு புண்ணியம் கிடைக்கும், அவனுக்கு ஒரு நாள் பசி ஆறிடும் அப்படின்னு நினச்சிட்டு போய் அந்த காசுகளை கொடுத்து 2 மீன்களையும் வாங்கி கொள்கிறார். வாங்கி ஒரு மீனை ஆற்றுல விட்டுறார். இன்னொரு மீனை விட போகிறப்ப அந்த மீன் துடிக்கிறத பார்த்தோன்னே அது தொண்டை இப்படி வாயை திறந்து பார்க்குற போது அந்த தொண்டைக்குள்ளே ஒரு கல் இருக்கிறது. இந்த கல்லை பார்த்தோன்னே இந்த முதியவர் என்ன பண்ணுறாரு, சிக்கிருக்கு அப்படின்னு கத்துனோன்னே இந்த வழிப்பறி திருடன் முன்னால் ஒரு நாள் வழிப்பறி செஞ்சால அந்த திருடன் என்ன நினச்சிக்கிட்டான், தன்னைத்தான் சிக்கிட்டான்னு சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு ஓடுகிற போது எதிரே வந்த கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அந்த திருடனை பிடித்து கொள்கிறார்கள். அந்த மீன் வாய்க்குள்ளே விட்டு அந்த முதியவர் கல்லை எடுக்கிறார். கடைசியில் அது என்ன கல் அப்படின்னா அர்ஜுனன் கொடுத்த அந்த விலையுயர்ந்த கல். அதற்கு பிறகு அந்த திருடனையும் பிடிச்சி சிறையில் போட்டு இந்த எல்லா விஷயங்களையும் மறுபடியும் முதியவருக்கே கொடுக்கிறார். இது ஒரு சாதாரண கதை. ஆனால் இந்த கதைக்குள்ளே இருக்கிற ஒரு சூட்சுமம் என்ன தெரியுமா, முதலாக நிறைய பொற்காசுகளை கொடுத்த போது தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும் நினைச்சப்ப அது அவரிடம் இல்லாமல் போய்விட்டது. திருப்பி 2வது தடவை யாருக்குமே பயன்படாமல் அதை கொண்டு போய் வச்சப்ப யாருக்கும் பயன்படலை. ஆனால் 3வது முறை கிடைத்தது கொஞ்சம் சிறிய அளவாக இருந்தாலும் கூட அந்த 2 கொடுத்து ஏதோ ஒரு புண்ணியத்தை தேடிக்கலான்னு செஞ்சதுனால
ஒரு மனிதன் புண்ணியம் செய்தால் அவர் நினைத்ததை விட அதிகமாக அவரிடம் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த மகாபாரத கதையினுடைய அடிப்படை. இந்த கதையை ஏன் நான் இங்கே சொன்னேன் அப்படின்னா, ராபின் சார் எடுத்திருக்கிற முயற்சி இன்னைக்கு இந்த சிறிய அளவில் ஒரு மீனுக்கு புண்ணியம் செய்ததை போல ஒரு சிறிய அளவிலே ஒரு இல்லம் தொடங்கி இருக்கிறார். ஆனால் அவர் நினைத்ததை போல தன்னுடைய குடும்பத்துக்கோ இல்லை தன்னை சுற்றி இருக்கிற உறவுகளுக்கோ நல்லது செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த சமூகத்தில் இருக்கிறவர்கள், அதுவும் முதியவர்கள், குறிப்பாக முதியவர்கள், அவர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தொடங்கி இருக்கிறார். நிச்சயமாக எப்படி அவர் அந்த முதியவருக்கு எல்லாம் தானாக கிடைத்ததோ அதே போல கடவுளின் அருளோடு அவருக்கு எல்லாம் கிடைத்து வருகிற காலங்களில் மிகப்பெரிய அளவில் இது இன்னும் வளர வேண்டும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், பேச்சாளராக, சமூக அக்கறையுள்ள ஒரு பேச்சாளராக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முதியோர் இல்லங்கள் சார் சொன்னப்ப இது நல்லா வளரணும், இன்னும் நிறைய முதியோர் இல்லங்கள் தொடங்கணும் அப்படின்னாரு. ஆனால் அந்த பார்வையிலிருந்து நான் கொஞ்சம் வேறுபடுகிறேன். நிறைய முதியோர் இல்லங்கள் தொடங்குவது என்பது ராபின் சாருடைய வெற்றியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் முதியோர் இல்லங்கள் என்பது இந்த அளவிலே இருக்கட்டும், அவர் செய்த சில நல்ல விஷயங்களால் அவர் உலக அளவிலே அடையாளம் காணப்பட்டு அதன் மூலம் அவர் வளர வேண்டும். முதியோர் இல்லங்கள் வளர்வதை காட்டி ராபின் சாரும் அவருடைய மனைவியும் வளர்ந்தால் இது இன்னும் இந்த சமூகத்திற்கு நல்லதாக அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்து அவர் நிறைய பேரை கூப்பிட்டிருந்தாரு. எல்லாரும் அவருக்கு நிறைய வழிகளில் ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளவர்கள். நான் எந்த விதத்தில் பயனுள்ளவள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவர் ஒவ்வொரு முறை நிகழ்ச்சி நடக்கிற போதும் என்னை ரொம்ப அன்போடு அழைத்து அவர் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி எப்படியாவது வந்துடணும் அப்படின்றதுக்காக ராபின் சாருக்காக நான் வந்துட்டேன். கண்டிப்பாக உங்களுடைய இந்த சேவையில் ஏதாவது ஒரு பகுதியில் என்னுடைய பங்கு நிச்சயமாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. ஒரே ஒரு விஷயம்தான் கடைசியாக சொல்லிக்கிறேன். ராபின் சார் இவ்வளோ எல்லாம் பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் உங்களுடைய மனைவி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பின்னாடி நாங்கள் ஒரு மனைவி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படி நிற்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் சார். ரியலி யூ ஆர் அ கிஃப்டட் பர்சன். ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள்ங்கிறது எனக்கு இன்னைக்கு உண்மையாகவே தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அவரோடு சேர்ந்து பயணிக்கிற அத்தனை தொண்டர்களுக்கும் ஒளி அமைத்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக தாயிற் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம், இப்படி எல்லாம் நம்ம சொல்லியிருக்காங்க, நம்ம படிச்சிருக்கோம். பட் அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தால் இப்படி ஒரு முதியோர் இல்லம் வந்திருக்காது. கரெக்டு தானே? இந்த மிஷினரி லைஃப்பில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அன்பு, பாசம், மனிதாமனம் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. மறுத்து போச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இல்லை, மறுத்து போகல, உயிரோடு தான் இருக்குன்னு சொல்லிட்டு ராபினும் அவங்க டீமும் பார்த்திங்கன்னா நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு ஒரு என்னது பெரிய வாழ்த்துக்கள். ஒரு தாய் தந்தை 10 குழந்தை இல்லை, எத்தனை குழந்தைகளாலும் அவங்க வளர்த்துட்றாங்க. ஆனால் அத்தனை குழந்தைங்களும் சேர்ந்து ஒரு தாய் தந்தையை வளர்க்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, அது நீங்கள் தான் யோசிக்கணும். ஸோ என்டிவி திருச்சி பேஸ் பண்ணி எல்லா இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மொபைல் ஆப் மூலிமா எல்லா இடத்துக்கும் செஞ்சுட்ருக்கு. ஸோ என்டிவி எப்பயுமே இந்த இரகல் டீம், என்னோடய நண்பர் ராபின் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி பெரிய நிறுவனமாக இன்றைக்கி வளர்ந்துருக்காரு. யூடியூப்பில் பார்க்கலாம். பெரிய ஈவெண்ட் டீமுடைய ஓனர்ஸ் 2 பேரும். ஆனால் 10 வருஷமாக என் கூட பயணிக்கிறாங்க. அதாவது இந்த ப்ரோக்ராமுக்கு தான் நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணல. இது பண்ணி கொடு ஜேம்ஸ், அது பண்ணி கொடு ஜேம்ஸ். ஏன்னா நான் ஜேம்ஸ் கிட்டே எல்லாமே ஸ்டேஜ்லேருந்து எல்லா ஒர்க்குமே ஜேம்ஸ்கிட்ட கொடுத்துருவேன். ஜேம்ஸ் நீ பார்த்துக்கோன்றுவேன். அவன் ஃபுல்லாக டெக்கரேஷனாக இருக்கட்டும், அவனால் எது கம்மி பண்ணிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிடுவான். ஸோ அதனால் இந்த ஈவெண்ட் கொடுக்கலன்னா, ஏன்னா நான் ரியா பண்ணிட்டேன், அதனால் எதுவுமே கொடுக்கல. ஸோ இதனால் அண்ணன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஜேம்ஸ் ஜஸ்டின் அவங்க இந்த இரவுகளோட முதியோர் இல்லத்துடைய அவங்களுடைய பங்களிப்பு தான் ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது என்னுடைய 10 வருஷமாக என்னோட கூட என் தம்பிங்க பயணிக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி யூடியூப்பில் பார்க்கலாம், பிஹைண்ட் இட்ஸில் இவங்களோட பேட்டி பார்க்கலாம், இவங்களுடைய ஒற்றுமை, இவங்களோட ஈவெண்ட் எப்படி மாறி இருக்குன்றதை நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ ஜேம்ஸ் ஜஸ்டினுக்கு என்னுடைய நன்றி. ஜேம்ஸ். ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக தெரியும். அண்ணனை பற்றி எல்லாமே நிறையா பேசிட்டீங்க. அண்ணனை பற்றி இங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்க பேரண்ட்ஸை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலே இது மாதிரியான விஷயங்கள் இன்னும் குறையும். ஸோ அண்ணன் எடுத்திருக்க ஸ்டெப் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்மளால் இப்போ பார்த்துக்க முடியல. ஸோ நம்ம வீட்டை தாண்டி மற்றவங்களையும் பார்த்துக்கணுன்னு அண்ணன் எடுத்த ஸ்டெப்பு ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல்
அண்ணன் எப்போ எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் அவருக்கு ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை 100 பேர் எப்பொழுதுமே பக்கபலமாக இருக்கும். அது பணபலமாக இருக்கட்டும், உடல் உழைப்பாக இருக்கட்டும், நம்மை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும். அவர் இதுவரைக்கும் எங்கள்கிட்ட எனக்கு இது வேணும்னு என்றைக்குமே கேட்டதில்லை, நம்மளுடைய இறகுகளுக்கு இது வேணும்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அண்ணனை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தப்ப ஒரு மீட்டிங்க்கு ஒரு 5-6 பேர் இருந்து மீட்டிங் நடத்தின இடம் அது. ஸோ அந்த இடம் இன்ன வரைக்குமே ஞாபகம் இருக்குது. நமக்குன்னு ஒரு இடத்தை தாண்டி மக்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ், கைவிடப்பட்டவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு ஒரு இடமா இருக்கணும்னு இந்த இடத்த ஆரம்பித்தது ரொம்ப சந்தோஷம். இது மென்மேலும் வளர்கிறதுக்கு எங்களது வாழ்த்துக்கள்னு. இன்றைக்கி இல்லை 10 வருஷம் இல்லை 100 வருஷம் வந்தாலும் எங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் கண்டிப்பாக உங்களுக்கு தருவானே. கண்டிப்பாக நம்ம இரவுகளில் இன்னும் சேர்ந்து பயணிப்போனேன். தேங்க்யூ. அதெல்லாம் இருக்கட்டும். முதியோர் இல்லம், அதுக்கு கீழே இருக்கிற அந்த பெற்றோர்கள் பாதுகாப்பு மையம். அதனால் இறகுகள் பெற்றோர்கள் பாதுகாப்பு மையம்ன்ற அந்த வார்த்தையானது வந்து மிகவும் வந்து எல்லாருடைய மனதிலையும் ஆழமாக பதியக்கூடிய வகையில் இருக்குது. இந்த பெற்றோர்கள் பாதுகாப்பு மையத்துடைய துவக்க விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பு விருந்தினர்கள் எல்லாமே பேசிட்டு மேடையிலிருந்து சென்றவர்களுக்கும் இப்போ பேசி மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அருமை சகோதரர் ராபின் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு மேலே பழக்கமுடைய ஒரு நண்பர். அவர் பேசும்போது சொன்னார், எனக்கும் அவருக்கும் நிறைய வந்து கருத்து மோதல்கள் வந்து சண்டை வரும்னு. அது உண்மைதான். ஏன்னா நான் கொஞ்சம் நிறையாவே வித்தியாசமான ஒரு நபர். நிறைய விஷயங்களை வந்து தவிர்க்கணும்னு விரும்புவேன். ஒரு சமூக பணின்னு செய்யும்போது இப்போ எனக்கு அவர் பொன்னாடை அணிவிக்கும் போது கூட நான் அதை சொன்னேன். எனக்கு அதெல்லாம் வந்து விருப்பம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒரு சமுதாயத்துக்காக இறங்கி பண்ணும்போது அந்த இடத்துல அவர் வந்து எவ்வளோ செய்கிறாரோ அவருக்கு கை கொடுக்கணுமே தவிர மேற்கொண்டு அவர் வந்து நிறைய விஷயங்கள் யதார்த்தம் இல்லாமல் செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே எனக்கு செய்யணும்னு நினைக்கும் போது அதை தவிர்த்துருங்கன்னு நான் உரிமையாக சண்டை போடுவேன். எனக்கு இந்த மாதிரி போஸ்டர் அடித்து போடுறதோ பேர் போடுறதோ எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தா நான் வருவேன் அப்படின்றதில் நான் எப்போவுமே வந்து கொள்கையாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது உரிமையாகவே என் சகோதரன் மாதிரி நான் வந்து அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். அந்த சண்டையில் நிறைய தடவை வந்து அவர் அன்பால் என்னை வென்றிருக்காரு. அதனால் நான் அதெல்லாம் சரி மனசில் எதுவும் வச்சுக்க கூடாதுனால அவரோட ஆசை என்னவோ அதை செய்யட்டும்னு சொல்லி நான் அதை விட்டுருவேன். குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு சமூக பணின்னு செய்யணும்னு நம்ம எல்லாருமே என்னென்னா வாழ்க்கையில் ஒரு பகுதியாக தான் சமூக பணி நம்ம செய்கிறோம். ஆனால் வாழ்க்கையே சமூக பணியாக செய்கிற ராபினுடைய துணைவியாரை வந்து உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னா தங்களுடைய வாழ்க்கையே சமூக பணி தான் அப்படின்றதுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. அர்ப்பணித்து இத்தனை ஆண்டு காலமாக திருச்சியில் நல்ல சமூக பணிகளை செய்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா எந்த விதமான உள்நோக்கம் இல்லாமல் இந்த பொதுநலன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்ல ஒரு சேவையாக வந்து போய் சேரணும். அதை எவ்வளோ சிறப்பாக பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சிறப்பாக பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட முழு உழைப்பை கொடுத்து ஆற்றலை கொடுத்து இந்த அளவுக்கு பண்ணுறாங்க. சாத்தமி பிரியா மேடம் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்க. உண்மையிலேயே ராபின் வந்து இந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்காருன்னா அவருக்கு பின் இருந்து மிகவும் எளிமையாக அவங்க வெளியே தெரியாத அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள்லையும் அவங்களுடைய செயல்களையும் செஞ்சுட்டு இருக்க மரியாதைக்குரிய சகோதரி மெர்சி அவர்களுடைய பணி வந்து போற்றுதலுக்குரியது. இப்படி ஒரு குடும்பம் அமைந்தனால தான் அவங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையே வந்து இந்த சமூக பணிக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. மேலும் அவர்களுடைய சமூக பணி வந்து சிறப்பாக அமையட்டும். அதே மாதிரி தாய் நேசம் அறக்கட்டையிலேருந்து அருமை சகோதரி ஹெப்சி மேடம் வந்திருக்காங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி வாழ்த்துக்கள்லாம் தெரிவிக்கிறதுக்கு. இப்போ ராபின் சம்பாரிச்சிருது அவர் சொன்னார், நான் எத்தனை கட்டடம் சம்பாரிச்சேன்னு. அதை விட மிகப்பெரிய மக்களை சம்பாரிச்சிருக்கீங்க. பலதரப்பட்ட மக்கள் உங்களோட வாழ்த்துக்களுக்கும் உங்களுடைய இந்த பணி மேலும் சிறப்பாக வந்து சமூகத்தில் வந்து செயல்படுறதுக்குமாக ஒரு வாழ்த்தை தெரிவிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னா இதுக்கு வந்து விலை இல்லை. இந்த அன்புக்கு வந்து எந்த விதத்திலையும் நீங்கள் வந்து விலையை கொடுக்க முடியாது. அதனால் உங்கள் பணி மேலும் சிறக்க வாழ்த்துக்கிறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஸோ இந்த நிகழ்ச்சிங்கிறத விட மிக சிறப்பான விழா. ஸோ இந்த நம்மளுடைய இறகுகள் முதியோர் இல்லத்திற்கு வந்திருக்க வாழ்த்திய மிகப்பெரிய மனிதர்களுக்கும் மிகச்சிறந்த மனிதர்களுக்கும் எங்களுடைய டீம் சார்பாக பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் வந்து பேசிக்காக வந்து ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட். ஸோ இங்கே நிறைய பேர் வந்து பட்டிமன்ற பேச்சாளர் வந்திருக்காங்க. தென் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடியவங்க கம்மி பேர் இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை மகிழ்ச்சிப்படுத்த நான் வந்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய ஃபேவரட்டான ஆக்டர், பழைய ஆக்டராக இருக்கலாம், புது ஆக்டராக இருக்கலாம்,
பிடிச்ச அரசியல் தலைவராக இருக்கலாம், பிடிச்ச கிரிக்கெட் பிளேயராக இருக்கலாம், யார் வேணால் கேட்கலாம். அவங்க மாதிரி நான் பேசுவேன், அதுக்காக தான். சரிங்களா? எஸ், கமான் சார். ஐயா நீங்கள் கேளுங்க, பிடிச்ச நடிகர் யாராக இருக்காங்களா? உங்களுக்கு பிடிச்சவங்க யாராக இருக்காங்களா? ஃபாஸ்டா டிவிக்கேவா? ஓகே சார். நீங்கள் அதுதான். ஓகே சார். நீங்கள் எம்ஜிஆர். ஆஹா, அப்படி வாங்க, டக்குனு எல்லாம் பேருங்க, டக்குனு பேருங்க. 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நான் பண்ண முடியாது. ஸோ 2 பேர் நிகழ்ச்சி சுருக்கி 10 நிமிஷம் கொண்டு வரோம், அதுக்கு தான். எம்ஆர் ராதா. ஸோ அவ்வளோதான் வாய்ஸ் சார். மற்றவங்க கேட்க மாட்டீங்களா? ரஜினி, கலைஞர், அப்படி கேளுங்க. சரி, இப்போ நார்மலாக மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச வாய்ஸ் நிறைய வாய்ஸ் பேசுவாங்க. பட் இதுவரை பேசாத ஒரு சில வாய்ஸ் நான் பேச போகிறேன். ஸோ இங்கே வந்து மிகப்பெரிய மனிதர்களாக வந்தாங்க, மிகச்சிறந்த மனிதர்களாக வந்தாங்க. நம்மளுடைய இந்த வீடியோ ஆஃப் பண்ணிங்க தலைவா, வீடியோ மட்டும் இது கட் பண்ணிக்கலாமா? ஓகே, சூப்பர். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு சார் நீங்கள் கேட்ட வாய்ஸ் நான் பேசிடுறேன். முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு கமல் கேட்டிங்களா மேடம்? எந்த கமல் வேணும் கேளுங்க. கமல் சாரோட எந்த படம் வேணும் கேளுங்க, அந்த கமலாக நான் மாறுவேன். எந்த கமல் சாராக இருக்கலாம். இப்போ நார்மலாக கமல் சாரோடைய வேரியேஷன் காட்டுறேன் பாருங்க. இப்போ நார்மலாக பழைய சார் 80s 90s பேசுவார். எப்படின்னா, அருமையான விழா, அற்புதமான விழா, இந்த விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்து அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ தான் இருக்கும். இது அப்படியே இந்தியன் கமல் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், பேஸ் அதிகமாக இருக்கும். பொதுப்படித்துறை, கல்வித்துறை, நீதித்துறை, எல்லா துறையிலும் தப்பு நடக்குது. இனிமேல் தப்புன்னு வந்தால் கண்டிப்பாக வருவேன், ஒரு இந்தியனாக வருவேன், இப்படி இருக்கும். இது நார்மல் கமல் சார். ஸோ பல்ராம் என்ன தெலுங்கு இப்படி இருக்கும். பட் நார்மல் கமல் எப்படின்னா, இது போன்று ஒரு அருமையான விழாவில் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில்லை மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவை சிறப்பித்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படி இருக்கும். ஸோ இது வேரியேஷன் சார். இப்போ நீங்கள் ஒரு வாய்ஸ் கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? எம்ஜிஆர். ஆக்சுவலாக எம்ஜிஆர் சார் வந்து குண்டடி படத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, இது போன்ற அருமையான விழாவில் உங்களை போன்ற அன்பான மக்களை பார்ப்பதை நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகா, என்ன ஒரு அற்புதம்! ராபின், தற்சமயம் பார்த்த மாதிரி இருக்கிறது. 10 வருடத்தில் இவ்வளோ பெரிய சாகசம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறாயே. இது ஆக்சுவலாக ஃப்ளாட்டாக இருக்கும். பட் இப்போ குண்டடி படிப்பது எப்படின்னா, ரத்தமாக அன்பு விழாம் பார்ப்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நானும் எத்தனையோ நிகழ்ச்சிகள்லாம் போயிருக்கேன், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் போகவே இல்லையே. ஆகா, உங்களை நண்பன் சொல்லிக்கிற நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைக்கிறேன், வரட்டுமா? இப்படி இருக்கும் சார். ஸோ நீங்கள் எம்ஆர் அதை கேட்டீங்க, ரொம்ப கரகரப்பான வயசு, லைட்டாக பேஸ் வச்சுக்கிங்க தலைவா. சரி, அது எப்படி இருக்கும்னா, ஹலோ ரொம்ப அருமையான ஃபங்க்ஷன், அற்புதமான ஃபங்க்ஷன், டான்ஸு கிளாப் பண்ணாங்க, மெமிக்கரிக்கு ஒன்றும் கிடையாது, பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஐ கம் ஹியர் ஒன்லி ஃபார் ராபின், அவருக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். ராபின் நல்ல மனுஷி, தங்கமான பிள்ளை, அவர் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி இருக்கும். வேறு எதாவது பழைய ஆக்டர் கேட்டீங்க? வேறு எதாவது? கலைஞர் ஐயா. கலைஞர் ஐயா வேணுமா? இப்போ இருக்க சிஎம் வேணுங்களா? கலைஞர் ஐயா வேணும். அவர் காந்த குரல் எப்படின்னா, ஆட்ரோர்களே சாட்ரோர்களே அன்பு உடல்பிறப்புகளே, இந்த அருமையான இறைகள் இல்லை தேவட மன்னிக்கவும் இல்லை இழப்பு விழாவில் உங்களை அனைவரையும் பார்ப்பது மகிழ்ச்சி அடைக்கிறேன். இவர் எப்போதும் பரிசுரைக்க வேண்டும், வளமார்ந்த வாழ்த்துக்கு சொல்லி விடைபெறு. இப்படி இருக்குல்ல, இது அப்படி ஃப்ளாட்டாக விட்டீங்கன்னா சிஎம் வாய்ஸ் வந்துடும். இங்கே பாருங்களேன், எப்படி இருக்குங்களா? ஐயா உங்களை தான் பார்த்து, உங்களுக்காக தான் இந்த வாய்ஸ் பேசுகிறேன் கஷ்டப்பட்டு. ஓகேங்களா? ஆடுறவங்களே இது எப்படி ஃப்ளாட்டாக விட்டீங்கன்னா சிஎம் சார் வாய்ஸ். மிகவும் சிறப்பாக அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான விழாவில் உங்கள் அனைவரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். உலகவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடு மறுமலரே, உடையவளு பொருளவே, அன்பே அமுதே, அழக உயிர இன்பம இடிய தின்றல கடிய படிய பலரச சுவைய மரகத மடிய மாணிக்க சுடர மண்பத விளக்கே என்று ஆக இந்த டைலாக் நான் 2 மாதம் மனப்படப்பட்டேன். யாருக்கா தெரியுமா? எனக்கு தான் தெரியும் அந்த வழி விவரையும். ஆக நன்றி, வணக்கம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இதே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சிஎம் இருந்தாங்க. ஸோ 2 தூண்கள், ஒன்று கலைஞரையா, இன்னொருத்தர் யாரு? ஜெயலலிதம்மா. அவங்க வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சோ சார் தெரியுமா சார்? துக்ளக் பத்திரிகை ஆசி சோ சார். அனைவருக்கும் வணக்கம், ரொம்ப பிரமாதமான நிகழ்ச்சி, அற்புதமாக இருக்கு. இதை அப்படியே டியூன் பண்ணிங்கன்னா அம்மா வாய்ஸ் வந்துடும். எப்படின்னா, எனது ரத்தத்தின் ரத்த நானே, எனது உயிரின மேலானே, என் உடன்பிறவா சகோதர சகோதரிகளே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய இரவில் டீம் நண்பர்களே, கையை தட்டலாமா வேண்டாமா என்று 1/2 மணி நேரம் யோசித்துக் கொண்டிருக்கும் எனதருமை சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும்
என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஆஹா, மீட்டிங் மேல் போச்சு. சரி, பரவாயில்ல. ஸோ கேப்டன்லாம் வேணாம்ப்பா, நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன் சார். யார் எந்த நம்பியா? நீ தானே வாய்ஸை பற்றியா எப்படி கேட்குறீங்க? சரி. ஸோ இது மாதிரி வாய்ஸஸ் வேறு ஏதாவது வாய்ஸ் இருந்தால் கேளுங்க. பட் நான் முதல்ல மிக முக்கியமான ஒரு இடத்துல போய் பேசின வாய்ஸ் மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர், ரெஸ்பெக்டட் பிரைம் மினிஸ்டர் வாய்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் ஏதாவது சொல்லுங்கள். ராம், பிடிச்ச திருக்குறள் ஏதாவது சொல்லு. நிறைய பேசுவையா? நன்றி மறப்பது நன்றன்று, அன்றே மறப்பது நன்று. ஓகே, இந்த குறளை வந்து இப்போ ரொம்ப மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் வந்து பேச போகிறார். எத்தனை பேருக்கு வருவாங்க பார்த்துக்குங்க. ஓகே, சொல்லுங்கள். யார் பிரைம் மினிஸ்டர்? யார்? அதான் வீடியோ போயிட்டுருக்கு, அதனால தான். மேடம், பிரைம் மினிஸ்டர் யார் மேடம்? சொல்லுங்கள், பயப்படாமல் சொல்லுங்கள். மோடி அவர்கள். ஓகே, வந்து ஓகே சார். ஓகே, இப்போ வந்து எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியும்? ஏதாவது பேசுங்க, அவ்வளோ கிளம்ப போகும். ஓகே, ஹிந்தி தெரியுமா உங்களுக்கு? அப்போ நான் ஹிந்தி பேச போகிறதில்ல. அவர் வந்து பேசுனாரு, எப்படி பேசுவார்னா, ये प्रोग्राम आप सबको हंसाने के लिए आप सब मन दुखाए तो मुझे माफ कीजिए. वनकम प्रचे, वनकम इरगल, my friend Ram said, நன்றி மறப்பதோ நன்றன்றோ, நன்றல்லதோ அன்றே, மறப்பதோ நன்று. புரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ இதில் என்னென்னா ரேர் வாய்ஸ் நிறைய பேச முடியாது. நார்மலாக தளபதி மாதிரி நிறைய பேசுகிறாங்க. அதை சூப்பர் ஸ்டார் யாரும் கேட்டீங்களா? ராபின் கேட்டிங்களா? ராபின் வந்து சூப்பர் ஸ்டார் நிறைய திங்க் பண்ணி பேசுவார். படப்படம் பேசுறதுக்கு இப்போ அந்த படப்படம் பேசுகிற இலக்கு அந்த முத்து படத்தில் பேசிப்பார். கிராத தும்பல், இருபல், வெக்கல், கொட்டாவி, நல்லது, கெட்டது, பொசை, தூக்கோ, பிறப்பு, இறப்பு, படம், பட்டோ, பதவி இதெல்லாம் கேட்டு வராது, தாடா வரும். அதை கேட்க முடியாது, பூரா தடுக்கு, இப்படி பேசுவார். பட் அதே ஸ்டேஜில் பேசும்போது எப்படி பேசுவார்னா, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இது வந்து என்னுடைய நண்பர் ராபின் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏற்கனவே வந்து ஒரு கருணை உள்ளோம், பக்கத்திலே மெர்சி, இன்னொரு கருணை சேருது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸோ ரெண்டு பேரும் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். என்னுடைய சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்தால் மட்டும் போதும், இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது வாய்ஸ் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி நினச்சி பார்க்கல, சத்தியமாக நினச்சி பார்க்கல. செம்மையான ப்ரோக்ராம், சூப்பரான ப்ரோக்ராம். ஸோ ஆக்சுவலி வந்து போன வருஷமே கோச்சிட்டு இருப்பேன், நான் வாய்ஸ் நிறைய பண்ணேன்னு. ஆக்சுவலி பண்ணாமல் கிடையாது, நான் நிறைய வாய்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மற்றவங்க பேச முடியாது, டைம் இருக்குது, அதனால தான். ஸோ அது வந்து கார்த்திகை தீபம் சும்மா குமுத வீட்டாண்ட அகலியாக இருந்தது, பார்க்கறது சும்மா நாசமாக இருந்தது. நான் நேராக அம்மாட்ட போனேன், அம்மா குமுத வீடு வசூலாக கும்பிடுக்குது, நம்ம வசூல் கம்முனுக்குதுண்ணே, ஏன்னா உம்முனுக்குது, வட்டு முடிஞ்சு, தேங்க்யூ. ஸோ இந்த பேஸ் வேறு 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 ஃபாஸ்ட்டாக அவ்வளோதான், கிளம்ப போகிறேன். மெலடிக்கு எடுத்து வாடாடி கித்ரோசன். வேணாம் ராபின், கேப்டன் கொஞ்சம். ஓகே, கூப்பிட்றேன். நீ ஒரு அரை மணி நேரம் பண்ணுவேன்னு தெரியும், மக்கள் இன்னும் சாப்பிட போகணும். வேறு ஏதாவது வாய்ஸ் வேணுங்களா? அவ்வளோதானா? சிவாஜி கணேசனா? யார் இந்த வயசு கேட்டது? ஐயா இப்போ தான் வந்திருக்கீங்களா? பரவாயில்ல ஐயா, நான் யாரும் கிடச்சிட்டு இருக்கேன். பழைய வயசு யாரை கேட்க மாட்டீங்களான்னு சிவாஜி கணேசன் கேட்டீங்களே, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இறகுகள் டிவி எப்போவுமே சிறகடிச்சு பறந்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதை கையெழுத்துங்கப்போ. ஸோ இந்த ஒரு பேஸில் இருக்கு. வேற 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 டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சார். தேங்காய் சீனிவாசெலாம் இங்கே மறந்துருப்பாங்க சார். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? இல்லை இது பழைய வயசு ஓகே, அதுக்குன்னு ரொம்ப பின்னாடி போனேன். அப்படின்னா ஏன் கீழே இறங்கி வந்துருக்கு தெரியுமா? அப்படியே அங்கே ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க, அதுக்காக தான். அண்ணாதுரை கலைஞரில் ஒன்று தாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. அது கட்சி சம்மந்தமாகவே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ பட் நான் வந்து சேனலில் பேசின வாய்ஸ்னால் பார்த்தீங்கன்னா மனோபல சார், ப்ரொடியூசர், காமெடி ஆக்டர், அவர் வாய்ஸை அவருக்கு முன்னாடி எடுத்து பேசணும். ஸோ ஒரு படத்தில் டப்பிங் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி பேசுவார்னா, மனோபல சார் தெரியுமில்ல மேடம், என்ன மாதிரி குண்டா இருப்பார்,
எஸ் அவர் வந்து எப்படி பேசுவார்னா, எல்லாருக்கும் வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்குது, அற்புதமாக போயிட்டுருக்குது, ஐயோ கூட்டம் கூடும் போது அவ்வளோ பேர் இருந்தாங்க, நான் பண்ணும்போது எல்லாம் எப்படி சேராக இருக்கு, நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன் ஒன்றுமே புரியலையே, பட் நான் வர்றதெல்லாம் உங்களுக்காக மட்டும்தான், பண்ண போகிறதெல்லாம் 1000-2000 பேர் பண்ணிட்டு இன்னைக்கு 40 பேர் 50 பேர் பண்ண விட்றியா ராபின், ஐயோ நான் என்ன பண்ணுவேன், அந்த கண்ணு இருக்குது பார்த்தியா, அந்த காது இருக்குது பார்த்தியா, அம்புட்டு அழகாக இருக்கு, ஆனால் கையை தட்டுக்கிறப்ப என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு, பாவா வெடிச்சது ஆப்ஷன் ஏ இல்லை பாவா, ஐயா பார்க்காதீங்க, அப்படிலாம் பண்ணாதான் வாய்ஸ் வரும் சரிங்களா, ஐயோ பையன் நல்லா இருந்தானே ஏதோ ஆயிடுச்சாட்டுக்கு அப்படிலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது சரிங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் வாய்ஸ் அந்த பாடி லாங்குவேஜ் பண்ணாதான் வரும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் நல்ல லெவலில் இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க, எம்சிலேருந்து மற்றவங்க ராபிலேருந்து எனக்கு இன்ட்ரோ பண்ணிட்டேன். நான் ஒரு நிகழ்ச்சி போயிட்டு ஒரு சின்ன பையன் வேகமாக ஓடி வந்து, அங்கிள் நான் உங்களை டிவியில் பார்த்தேன்னா, சந்தோஷம் எந்த டிவிலடா பார்த்தேன்னு, அங்கிள் உங்களை ஜீ தமிழில் பார்த்தேன் அப்படின்னா, ஜீ தமிழ்லையா, ஓகே ஜீ தமிழில் எந்த நிகழ்ச்சியடா பார்த்தேன்னு, அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்வதில் உண்மையில் உங்களை பார்த்தேன் அங்கிள் அப்படிங்கிறான். அகராதி பிடிச்ச பயப்பிள்ளைங்க அதுமாரி இங்கே யாரும் இல்லை. ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் நீங்களே இன்ட்ரோ கொடுத்துருங்க. சார் வந்திருக்காங்க, சார் ரொம்ப எமோஷனலாக பேசுனாங்க, சார்ட்டு பிடிச்ச வாய்ஸ் ஏதாவது கேளுங்க. சார் உங்களுக்கு பிடிச்ச நடிகர், பிடிச்ச அரசியல் தலைவர், பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் யாராக இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஜனகராஜா, ஐயோ நம்ம வாய் வேறு சும்மா போனவர் சார், அவருடைய உங்களை மாதிரி தான் சார், சிரிப்பு தான் சார் அவருடைய ஹைலைட்டு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாருக்கும் வணக்கம். நைனா இவ்வளோ நேரமா நமக்காக இருந்து சாப்பிட்ட அன்பு உள்ள சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து அவரை மனமாற வாழ்த்தி எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு தேங்க் பண்ணி உங்களை அனுப்பி வைக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஹாப்பியா சார்? ஐயோ என்ன பண்ணுறது, தேங்க்யூ சார், நல்ல ஒரு தெரிஞ்ச வயசாக கெட்டிக்க. ஓகே தேங்க்யூ. இந்த பட்டிமன்ற பேச்சல் மிக சிறப்பாக பேசுனீங்க. ஸோ எங்களுக்கு என்னென்னா, எங்களுக்கு அந்த லா வராது, எல்லாத்துக்கும் ஒரே லா தான், பட் நீங்கள் பேசும்போது ரொம்ப தெளிவாக இருந்தது. ஸோ அதனால் வேற ஏதாவது பிடிச்ச சரி ராஜா ராபின் மாரிங்களா, ராபின் சீக்கிரம் பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் இருக்காங்க மேடம்? தோனியா? தோனினா இங்கிலீஷ் எனக்கே தெரியாது. சரி, டோனிங்கிறது ஒன்றும் கிடையாது, அது ஆக்சுவலாக ஃப்ளாட் வாய்ஸ் தான், படம் பேசி டோனி வாய்ஸ் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோனி வந்து ஒரு லீவ் லெட்டர் சொன்னால் எப்படி சொல்லுவார், பட் நார்மலாக எப்படி ஹோஸ்ட் பண்ணுவாங்க, ladies and gentlemen, now I invite MS Dhoni, captain of Indian team. Yeah, you say it's a pretty important game, but of course batting is very important, bowlers need to improve a lot, we can grow as a good team, you know that I'm suffering from fever. இப்படி போகும் ஃப்ளாட் வாய்ஸ். இது நீங்கள் லைட்டாக அமுக்குனீங்கன்னா சச்சின் சார் வாய்ஸ் வந்துடும். Yeah, you say it's a pretty important game, but of course batting is very important and bowlers need to improve a lot, we can grow as a good team. ஸோ லைட்டாக சேஞ்சிங் தான். இப்போ பக்கம் இன்னொரு வாய்ஸ் வரும், பேசிகிட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு. ஒரு காலத்தில் தெய்வீக பாடல்லாம் இவங்க தான் ரொம்ப ஃபேமஸ். ஐ மீன் டிவோஷன் சாங், இங்கிலீஷ் சொன்னால் தான் தெரியுது, டிவோஷன் சாங்னா இவங்க தான் ஃபேமஸ். எனி கெஸ்? எல்லார் ஈஸ்வரியம்மா. எல்லார் ஈஸ்வரியம்மா பாட்டு எந்த பாட்டு வேணா சொல்லுங்க. மாரியம்மா. மாரியம்மா இல்லை உங்கள் சாய்ஸ்னு பாட்டு இல்லை சார். மாரியம்மா வேற செல்லாத்தா. நீங்கள் பார்க்கறவே எல்லார் ஈஸ்வரியம்மா தான் இருக்கீங்க, சொல்லுங்க. கற்பூர நாயகிய. பட் நார்மலாக வந்து எல்லார் ஈஸ்வரியம்மா பாட்டு எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து ரொம்ப பேஸ் வாய்ஸ் இருக்கும். சார் உங்களுக்காக தான் இந்த வாய்ஸ் எடுத்து பண்ணுறேன், இல்லை ரொம்ப லேட்டஸ்ட் வாய்ஸ் பேசிட்டு போயிடுவேன். அண்டு ஓகே, இப்போ நார்மலாக எல்லாரும் நம்ம 3 வேரியேஷன் நான் காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் டான்ஸ் ஸ்ட்ரீமுக்கு கண்டுபிடி மறுபடியும் வரேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம திருச்சியிலேருந்து போய் இன்னைக்கு பயங்கர ஹிட் அடித்த ஒரு படம் இருக்குது, அதில் நடித்த ஒரு மிகப்பெரிய ஹீரோ. எனி கேஸ் மேடம்? தேங்க்யூ. யார்? சிவகார்த்திகேயன் அவருடைய லைவ் வாய்ஸ் எப்படின்னு கேட்கும் இல்லையா, நார்மலாக ஸ்டேஜில் பேசக்கூடிய லைவ் வாய்ஸ் எப்படி இருக்கும்னா, அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான ஈவெண்ட்டில் நானும் கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அதை தாண்டி என்னுடைய நண்பன் அண்ட் ராபின் ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் நிறைய விஷயங்கள் இன்னும் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்படிலாம் சொன்ன கையை தட்டணும். ஓகே, பட் இப்போ எதுக்குன்னா, கொஞ்சம் அம்மா வயசில் கொஞ்சம் பாட்டி வயசில் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கவர் பண்ணுங்கிறதுக்காக எல்லாரும் ஈஸ்வரி. ராம்னி என்ன பாட்டு சொன்னேன்? செல்லாத்தாவா அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு. மாரியம்மா காலைல 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க அந்த பாட்டு பாடி. எப்படின்னா, உலகமெல்லாம் கரம் கொடுத்து வேண்டுகின்றோம், காத்திடுவாய் கருமாறி, காத்திடுவாய் கருமாறி.
நானே மியூசிக் கொடுத்துருப்பேன் சார். மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா வேணாம்மா, காளியம்மா வேணுமா, ஜீசஸ் வேணுமா? ஆஹா, இது வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம டேலண்ட் ஓரியன்டாக போட அது வேற மாதிரி போகுது. ஓகே, மன்னிச்சுக்குவோம். சரி, அதனால மாரியம்மா கட் பண்ணிட்டு டைரெக்டாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய மெலடிக்கை மட்டும் எடுத்துவாங்க ராபின். ஸோ இன்னொரு இதுக்கு கிளம்பணும், அதுக்காக தான். இல்லை, மெலடிக்கை மட்டும் எடுத்துருவாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஸோ இங்கே நிறைய மிக்சர் க்ரௌட் இருக்கிறதுனால நான் ஒரு மியூசிக் பண்ணுறேன். ஸோ அந்த மியூசிக்னு ஒரு சாங் இருக்கும், அது யார் சொல்கிறீங்களோ ஓப்பனாக அவங்களுக்கு நம்மளுடைய ஆமாம் லலிதா ஜுவல்லேருந்து ஒரு அழகான தங்க மோதிரம் வைக்கக்கூடிய பெட்டி தர போகிறோம். ரெடியாக இருங்க. ஸோ இப்போது நார்மலாக என்ன மேடம் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஓகே, இப்போ ஒரு மியூசிக் மேடம், ஒரு மியூசிக், அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க. என்ன பாட்டு சார்? வெரி குட், சூப்பர். யார் பாடுறா? இப்போ நான் மட்டும் ஓடிடுவீங்க. சரி, எல்லாம் சேர்ந்து பாடலாமா? ரெடியா? சார் பார்க்குற, நீ என்ன பண்ணாலும் முறைச்சிட்டு தான் இருப்பேன். நீ வீட்டுக்கு இல்லை எங்கே போனாலும் சரி, நீ நிகழ்ச்சி விட்டு போகிற வரைக்கும் நகர மாட்டேன்னு உட்காந்துருக்கேன். டே மெலடிக்கு எடுத்து வா, ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்த பாட்டு போயிடலாங்களா? ஓகே, ஸோ இது பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, சகோதரிகளுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. என்ன பாட்டு? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். என் மனத்தை காப்பாற்றிட்டீங்க, தேங்க்யூ. சுற்றுமொழி. இப்போது இது ரெண்டு கலந்து ஒரு பீட் வரும் பாருங்க, ஸ்டொமக்கு வோக்கல் கார்ட் எல்லாம் கலந்து ஒரு பீட் வரும் பாருங்க. இது என்ன பாட்டு கண்டுபிடிக்கணும்? அடி வயிற்றுலேருந்து கத்துற ஏதாவது ரியாக்ஷன் பண்ணுங்க சார். ஒன்று தெரியும் சொல்லுங்க, இல்லை தெரியலன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பீட் இருக்கும், எஸ் இல்லையா? அந்த பாட்டு வந்து ஸோ ஒவ்வொரு ட்ராக்லையும் போயிட்டுருக்கோம். சரிவே, ஸோ இந்த நிகழ்ச்சி நிறைய ஈவெண்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா அடுத்தடுத்து சாப்பிட போனோம். ரொம்ப நேரம் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ஒரு சிறப்பு விருந்தினரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு அன்பு கட்டளையோடு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நிறைய சிறப்பு விருந்தினர்கள் இந்த இடத்துல வந்து இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பாகியிருக்காங்க அப்படின்ற சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம வேலை பார்க்குற ஒரு இண்டஸ்ட்ரி, நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கோம். இது சம்மந்தப்பட்ட ஒரு நபர் அங்கே வரும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மருத்துவர் மற்றும் நடிகை டாக்டர் தனன்யா மேம் அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டல்களோடு இந்த மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை கௌரவிக்க திரு ராபின் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். ஒரு சில வார்த்தைகள் மட்டும். எல்லாருக்கும் வணக்கம். ராபின் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ராபின் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ராபினை பார்க்குறேன். ஆனாலும் அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்காக பண்ணுறது அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக பண்ணுவாங்க. இன்றைக்கி எல்லோரும் இங்கே அவருக்காக வந்திருக்காங்க, இவ்வளோ பேசுகிறாங்கன்னா அவர் பண்ணுற அந்த செல்ஃப்லெஸ்ஸாக பண்ணுறதுனால தான். சொல்லுவாங்க இல்லையா, பொதுவாக வந்து ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆர் பெட்டர் தென் ப்ரேயிங் லிப்ஸ்ன்னு. ஸோ அது முழுசாக அந்த வேர்ட்ஸ்க்கு கரெக்டாக பண்ணுறது ராபின் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இது இன்னும் நிறைய நீங்கள் நல்ல விஷயம் பண்ணணும். யூ ஷுட் பி ஹெல்ப்ஃபுல் டு பீப்புள். ஐ ஹோல் ஹார்ட்டட்லி விஷ் தி என்டையர் டீம் சக்ஸஸ். ராபின், தேங்க்யூ ஆல். ஸோ மேம் வந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். ஏன்னா மேம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே தெரியும். ஸோ எனக்கு அறிவரசன் சார் நியூராலஜிஸ்ட்டு, கேம்ஸ் கேஸ்ட்ராலஜிஸ்ட்டு. ஸோ அப்போத்துலேருந்து அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட் அப்போ தான் சொன்னாங்க, சார் இந்த மாதிரி வந்து மேமுக்கு ஆனால் 2 பேர் இருக்குது. எனக்கு இப்போ இந்த 2 பேரில் எந்த பேர் போடுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒன்று சுவாதி மேம், அவங்க டாக்டராக அவங்க ரெஜிஸ்டர் ஆனது சுவாதி. தனன்யா மேம்ன்றது அவங்க ஆக்ட்ரஸாக வந்தது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு அறிமுகமே வந்து எங்களுக்கு எப்படின்னா, யாரை அப்போ வந்து ஃபைசில் சார் இவங்களோட ஹஸ்பண்ட், இப்போ வந்து அப்போலோடைய இது மேம் நியூராலஜிஸ்ட், இன்றைக்கி ஃபேமஸ் நியூராலஜிஸ்ட் கேம்ஸில் இருந்துட்டு இப்போ சார் அங்கே போயிருக்காங்க.
சாருக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, எவ்வளோ எமர்ஜென்சியாலும் ஃபோன் அட்டன் பண்ணுவார். அட்டன் பண்ணிவிட்டு ஒன்று சொல்லுவார், நீங்கள் மேடமோட கோஆர்டினேட் பண்ணிக்கங்க. இது 5 இயர்ஸாக இப்படி தான். நான் ஃபஸ்ட்டு சாருக்கு அடிப்பேன், அடுத்தது இப்போலாம் அடிக்கிறது இல்லை, நேராக மேடத்துக்கு தான் அடிப்பேன். ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக அவங்களால வர முடியாது, ஏன்னா சென்னை போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அறிவரசன் சார், கேஎம்சி அறிவரசன் சார் அவங்களுடைய ஃபங்க்ஷன் விழுப்புரம் முடிச்சுட்டு இப்போ இங்கே வராங்க. இது முடிச்சுட்டு திருப்பி சென்னை போகிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் தான் ஸோ இரவுகளுடைய நான் வந்து பெரிய ஒரு பில்லர் மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பின்னாடி இவ்வளோ பேருடைய வேலைகள் இருக்குது, இவ்வளோ பேருடைய சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்றத இந்த முதியோர் இல்லம் ஆரம்பிக்கிறதோட மெயின் ரீசன் என்னென்னா, முதியோர் இல்லம் ஆரம்பிக்க சாதாரண விஷயம் இல்லை, அதை நடத்தணும். நிறைய பேர் கேட்டாங்க எப்படி நடத்துவீங்க கேட்டாங்க. ஸோ டாக்டர்ஸ், இது மாதிரி நர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேருடைய டீம் சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மேம் தேங்க்யூ, மேம் தேங்க்யூ வந்ததுக்கு. ஸோ மேம் நடிச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் மேடம் வந்து இந்த இடத்துல வந்ததுக்கு என்னோடய நன்றி. ஸோ இவங்க கேஎம்சிலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கோவிட் டைமில் வந்து கேரளா கேஎம்சிக்கு மாறினாங்க, ரைட்? அப்போ வந்து ஸோ அந்த மாதிரி இவ்வளோ ஒரு 5 வருஷம் பழக்கம் திருப்பி இப்போ வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி மேம். தேங்க்யூ ஃபார் யுவர் கம்மிங் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அண்ட் முக்கியமாக ஒரு நபருக்கு நன்றி சொல்லணும். இவ்வளோ நேரம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிற எல்லாரும் என்ன தான் நாங்கள் சீரியஸாக ரொம்ப நேரம் ஸ்டேஜில் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்றதுக்காக நீங்களே யோசிச்சிருப்பீங்க, போதும் சாமி ஒரு ரீல் வந்து போச்சு, நாங்கள் கொஞ்சம் நேரம் சிரிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக மிஸ்டர் விஜய் அவங்க உங்களை சந்தோஷப்படுத்தினார் அப்படின்ற நம்பிக்கையோடு அவருக்கு ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்து நம்மளோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து நான் நினச்சேன் அவங்க பேச மாட்டாங்க ஆக்சுவலாக அப்படின்னு. ஏன்னா திரைப்படத்தில் நடித்தவர்கள் எல்லாம் வாழ்வில் நிதர்சனங்களை பேச மாட்டார்கள்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் ஒன்று இருக்குது. அதை நான் ஆக்சுவலாக அதை அப்போஸ் பண்ணுறேன். நாங்கள் எல்லாம் நடிப்பவர்கள் தான், ஆனால் மனிதம் என்று வந்தால் மனிதனாக வாழ்பவர்கள். ஸோ அதுக்காக மேம்காக மறுபடியும் ஒரு தடவை ஒரு பெரிய கிளாப்ஸ் எல்லோரும் கொடுத்து இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வந்து மேலும் இந்த நிகழ்ச்சியை சந்தோஷப்படுத்துறதுக்காக எங்களுக்கு ரொம்ப நன்றிகள். அந்த என்டையர் டீம் இஸ் வெயிட்டிங். D2D த ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஸோ அதனால் சொன்னவொடனே எப்போ எழுந்திருக்கலாம் ஐயா இருக்கார் போல இருக்கு. சரி பரவாயில்ல. எனவே தேங்க்யூ. ஸோ இந்த ஒரு அருமையான நம்மளுடைய இரகல் முதியோர் இல்லத்திற்கு வந்து சிறப்பித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றிகள். மிக முக்கியமான விஷயம், இந்த முதல் ரோல் உட்கார ரொம்ப கஷ்டம். முதல் 2 ரோல் உட்காந்து மாட்டினோம்னா போக கூட முடியாது. மற்ற ரோல் உட்காந்து கூட அப்படியே யோசிச்சு ஓடிடலாம். ஸோ அந்த கஷ்டம் எனக்கும் தெரியும். ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆடியோ டீமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கொண்டு வருவோம். தென் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க வீடியோ பார்ட்னர்னு. வீடியோகிராஃபர் ரொம்ப நேரமாக பாவம் அந்த இடத்துல நகரவே இல்லை, அவருக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். தென் எல்இடி டீமுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். அது கரெக்டான டைமில் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்மளுடைய முதியோர் இல்லத்திற்காக பின்னாடி இந்த நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு சில பேர், கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய கைதல் கொடுத்துடலாம். அண்ட் சேம் டைம் இன்றைக்கி வந்து மெர்சிக்கு வந்து பர்த்டே. ஸோ நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணல. போன வருஷம் நாங்கள் சொன்னதுக்கே என் மேலே கோபமாக இருந்துச்சு இப்போ தங்கச்சி. அதனால் வந்து ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ அவங்களுடைய எவ்ரி பர்த்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சில விஷயம் நடக்கும். ஸோ இந்த பர்த்டே அன்றைக்கி சூப்பரான விஷயம் நடந்திருக்குமா. ஸோ இதை வந்து வீடு செட்டப்லேயே கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ நார்மலாக வந்து வேறு மாதிரி பண்ணாமல் வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அதேமாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ உங்களுடைய மனசுக்கு எப்படி நல்லா இருப்பீங்க. ஸோ நம்மளுடைய சார்பாக அவங்க எல்லாருக்கும் ஒரு பர்த்டே விஷ் பண்ணிடலாமா? பாட்டு பாடிடலாமா? பாட்டு பண்ண பயந்து ஓடிடுவாங்க. அதில் கை தட்ட மூலமாக அவங்களுக்கு ஒரு ஏதாவது பர்த்டே சாங் இருக்கா? ஸோ மெர்சிக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஸோ நானும் கண்டிப்பாக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ ராபினுக்கும் பெட்டர் ஹாஃப் பண்ணீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் ராபின் வந்து விட்டு கொடுக்காமல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இன்றைக்கி வந்து ரோட்டில் விழுந்தால் கூட யாராவது விழுந்துட்டாலும் ஓடி போயிடுற ஆள் நம்பலாம். பட் அந்தமாரி இருக்க டைமில் வந்து நிறைய பேர் ரத்த தானத்துலேருந்து எப்போ இமீடியட்டாக ஃபோன் பண்ணாலும் டக்குன்னு உதவுற அந்த அன்பு உள்ளங்கள். ஸோ உங்கள் ஃபேமிலி எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்மளுடைய மெர்சிக்கு ஒரு பெரிய கைத்தில் நம்மளுடைய பர்த்டே விஷஸ் நம்ம எல்லாரும் பண்ணிடலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்படியே ஜாலியாக எழுந்திரிச்சு நீங்கள் அப்படியே சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், என்னை வாழ்த்துறவங்க வாழ்த்தலாம். கையில் மோதிரம் இருந்தால் அதை என்கிட்ட கொடுத்துட்டு போகலாம். சரி அப்போல்லாம் சொல்ல மாட்டேன். Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. முடிஞ்சா? இல்லை நீங்கள் பண்ணுங்கய்யா. ஏன் அப்படி பண்ணுங்க? Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you.
ஃபைனலாக வந்து ஒரே ஒரு சாங் மட்டும் ஜாலியாக பாட்டுலாம் போக போகிறோம். ஸோ நிறைய விஷயம் பண்ணுவோம், ராபின் தெரியும். பட் நான் வந்து டைம் அதிகம் எடுத்து விரும்பல. ஸோ போகும்போது ஜாலியாக போனோம். சார் நீங்கள் தானே எம்ஜிஆர் வயசு கேட்டீங்க, உங்களுக்காக ஒரு எம்ஜிஆர் பாடல். நான் பாட போகிறதில்ல, இதுதான் பாட போகுது. என்ன பாடலுங்கய்யா? அண்ணே வீடியோகிராஃபர் நீங்களும் பேசணும். உங்களுக்கு நான் துணை, எனக்கு நீங்கள் துணை. லாஸ்ட் வீக் நம்ம 2 பேர் தான் ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். ஸோ எனவே இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நம்ம நிறைய இடத்த பார்த்துருந்தாலும் இது மக்களோட ஜாலியாக பண்ணுறது இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இந்த பாட்டு வந்து எல்லாம் பாட்டினா ஓட ஆரம்பிச்சிடும், எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிடும். ரெடியா? ரெடி, 1 2 3 கமான். அதோ அந்த பறவை போல, பறவை இருக்குது, இறகுகள் இருக்குது, அதனால் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக பறவை பறக்க விடுங்க. ரெடியா? ரெடி, 1 2 3 கமான். அதோ அந்த போல வாழ வேண்டும். கண்டினியூ பண்ணுங்களா? ஓகே சரி பரவாயில்ல, எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? அதோ அந்த பறவை போல. ஓகே, இதோ இந்த ஒரே வானிலே ஆஹா, யார் பாடும்? ஒரு அண்ணன் பாடினீங்க, ரொம்ப சந்தோஷமா. பரவாயில்ல, தேங்க்யூ. ஸோ எப்போவுமே வந்து ஜாலியாக இதேமாதிரி ஹாப்பியாக இருங்க. இதில் நிறைய சாங் ப்ளே பண்ணலாம், அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், அப்போ பாதி பேர் திட்டுவீங்க. ஸோ நல்லா இருக்காது. ஸோ ஹாப்பியாக இந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டோ இந்த சூப்பரான நாளுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டான்ஸ் இருக்காப்பா? யாருப்பா? ரோசனா? ஓகே. ஸோ மிக முக்கியமான விஷயம் ராபின். ஸோ அவங்க வந்து ரோசனாவட்டி எல்லா ஃபேமிலியும் வந்து இன்றைக்கி கொண்டு போகிற ராபினுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. எப்போவுமே நீங்கள் ஹாப்பியாக இருங்க ராபின். ஸோ ஒன்ஸ் அகைன் ரோசன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கான். ஸோ இதே மாதிரி ஹாப்பியாக இருங்க ஒன்ஸ் அகைன். ஸோ நான் முடிக்கிறத விட ராபின் தான் முறைப்படி வந்து முடிச்சு வைக்கணும். ஸோ ராபின், உங்களுடைய உரையை கொஞ்சம் முடிச்சிட்டிங்கன்னா அவங்க மற்றவங்க சாப்பிட்றவங்க கிளம்புறவங்களாம் இருப்பாங்க. ஸோ ஓரளவு சந்தோஷமாக இருந்தீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருந்தீங்க? கை தூக்குங்க. தம்பி நீ வந்த தம்பி லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஏதோ கொஞ்சம் சிரித்தோம் அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. ஓகே, ஒரு 5 பேர் கை தூக்கிடுங்க. பரவாயில்ல, தேங்க்யூ. ஸோ எப்பயுமே ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய என்னடா ஜாலியாக உட்காந்துருக்கா? டான்ஸ் இருக்கா உங்களோடது? டான்ஸில் இல்லைல்ல, சவுண்டு பண்ணல, நிறைய இது பேஸ் இருக்கா, எக்கோ இருக்கா? இல்லை, அது இப்போ தேவைப்படாது, அதுக்காக தான். ரொம்ப என்ன எங்கேயோ போகுது இதில். ஆக்சுவலாக வந்து இந்த ஹெலிகாப்டர் சவுண்ட் வந்து நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய 2-3 பேட்டர்ன் இருக்குது. ஹெலிகாப்டர் சவுண்ட் வந்து இப்போ நான் லாங்கில் எல்லோரும் பாருங்கள், ஏர்போர்ட் சைடு பாருங்கள், எல்லாமே எங்கிட்ட பாருங்கள் மேடம், எல்லாம் பாருங்கள், அவ்வளோதான். அப்படி பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். இப்போ லாங் டிஸ்டன்ஸ் வரக்கூடிய ஹெலிகாப்டர் சவுண்ட் எப்படின்னா ஹெலிகாப்டர் உடச்சிட்டேன். சரி, எப்படி இருந்தது ஹெலிகாப்டர் சவுண்டு? பரவாயில்ல, தேங்க்யூ. சரி, அடுத்ததாக வந்து ஏர்போர்ட் ஞாபகம் வந்து டக்குன்னு ஃப்ளைட் நீங்கள் விசில் ஊதுனாவே வந்துடும் இல்லையா? இப்படின்னா அது ஒரு சவுண்டு, லைட்டாக விசில் சவுண்டு. உங்களுக்காக தான் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்களுக்காக இல்லை. சரியா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உண்மையாகவே வந்து எல்லா வருஷமும் விஜய் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அது கர்த்தருடைய கிருபை. ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவர் விருப்பப்பட்டு வைக்கிறாரா இல்லை அதுவாக நடக்குதான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக என்னோட அந்த பிறந்த நாள் அன்று ஏதோ என்னால் முடிஞ்சது எங்களை நேசிக்கிறவங்க, எப்போதுமே எங்கள் கூட இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுற நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக வருவீங்க. அதே மாதிரி எப்போதும் குழந்தைங்க கூட கொண்டாடுவோம். இந்த வருஷம் இன்னுமே அதை விட சிறப்பாக இன்னும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. இந்த நாள் அன்னைக்கு எங்களுக்கு வந்து இந்த முதியோர் இல்லம்ங்கிறது அவருடைய ரொம்ப நாள் கனவு. இது எப்படி நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையே 8 வருஷமாக அது ஒரு சிந்தனையாகவே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அது நடந்திருக்கு அப்படின்னா இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோட பங்குமே ஆசீர்வாதமுமே அதில்
கண்டிப்பாக இருக்குது. இது எங்களோடது மட்டும் இல்லை, நம்மளோடது. நாங்கள் அதை நல்லபடியாக நடத்துவோம் அப்படிங்கிற ப்ரேயர் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும்னு நம்புகிறோம். அதே மாதிரி இங்கே எங்களுக்காக இந்த நேரத்தில் இன்றைக்கி ஒரு ஒர்க்கிங் டே, இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே வேலைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு சீஃப் கெஸ்ட்டாக, எங்களோட பெஸ்ட் விஷர்ஸாக, வெல் விஷர்ஸாக ஒவ்வொருத்தருமே வந்திருக்கீங்க. நாளைக்கு காலையில் வந்திருந்த சீஃப் கெஸ்ட் எல்லாருமே சொன்ன மாதிரி நாங்கள் உண்மையாகவே நிறைய பேரை அன்பால் எங்கள் கூட இணைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். கர்த்தர் எங்கள் கூட இருந்து ஆசீர்வதிச்சிருக்காரு. அதனால தான் நீங்கள் எல்லாரும் எங்கள் கூட இருக்கீங்க. இந்த ஒரு தொடக்கம் நல்ல தொடக்கமாக, இந்த வருடத்துக்கான தொடக்கமாக, வரப்போகிற வருடங்களில் கூட எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நன்முறையில் பண்ணுறதுக்கும் ஆசீர்வாதமான ஆண்டுகளாக அமைகிறதுக்கு உங்களோட ஆசீர்வாதங்களுக்கு வேண்டும். வந்த அனைவருக்கும் நன்றி. நன்றி. ஆனால் எதற்காக மேம் நீங்கள் இருங்க, எதுக்காக உங்கள் 2 பேரையுமே இங்கே கூப்பிட்ருக்கோம் அப்படின்னா, எத்தனையோ நபர்களை நீங்கள் கௌரவிச்சு, எத்தனையோ நபர்களுக்கான ஒரு லைஃப்பை ஏற்பாடு படுத்தி கொடுத்து, எத்தனையோ நபர்களுக்கான ஒரு வாழ்க்கையில் ஒரு சின்ன லைட் லேம்ப் பண்ணி கொடுத்து, எத்தனையோ நபர்களுக்கான வாழ்க்கையில் அந்த ஒளியை கொடுத்துட்டு, அந்த ஒளி இன்றைக்கி வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதாவது ஈஸியாக ஒரு இடத்துல நெருப்பை பற்ற வைக்கிறது ஈஸி, ஒரு இடத்துல லைட் கொடுக்குறது ஈஸி, ஒரு இடத்துல கரண்ட் கொடுக்குறது ஈஸி, ஒருத்தவங்களுக்கு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு ஈஸி. உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சொல்லப்போனால் மீன் பிடிக்கிறவனுக்கு தூண்டில் வாங்கி கொடுக்குறது ஈஸி. ஆனால் அதை மீன் பிடிக்கிறானான்னு செக் பண்ணணும், லைட்டு எரிதான்னு செக் பண்ணணும், வாழ்க்கை ஒளியாக இருக்குதான்னு செக் பண்ணணும், அந்த விளக்கில் லைட் வெளியில் வருதான்னு செக் பண்ணணும். ஆஃப்டர் ஆல் சின்ன மெழுகுவத்தி இருந்தால் கூட மெழுகுவத்தி 10 வருஷமாக அது அமர்ந்துக்குதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து சில விஷயங்களை ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை பண்ணி, அவங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே மாற்றம் வருதான்னு இருந்து கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய மனிதர்களை நான் இங்கே தான் பார்க்குறேன். நான் ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்காக பண்ணியிருக்கேன், அந்த விஷயம் அவங்களோட லைஃப்பில் என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு லைவாக இருந்து அந்த விஷயத்தை செக் பண்ணி, அந்த இடத்துல ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சுன்னா அதையும் நாங்கள் மாற்றி கொடுக்குறோம் அப்படின்ற அந்த இறகுகள் அப்படின்ற அந்த டீம் இன்னும் பல ரெக்கைகளை கொண்டு இந்த வானில் பறந்து பல குடும்பங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக இந்த மண்ணை சேர்ந்த மாற்றம் நிறுவனத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்கள், தலைவர்கள் அவர்களையும் இந்த மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த மேடை உங்களுக்கான மேடை. பார்சல் ரொம்ப ஹெவியாக இருக்கிறத பார்த்தா எல்லாருக்கும் உண்டோ? இந்த நிகழ்ச்சிக்காக பல மாதங்களாக அதே மாதிரி அந்த பெற்றோர்கள் பாதுகாப்பு மையம் தொடங்கிறதுக்காக இரவும் பகலும் பாராமல் போராடி இன்றைக்கி நீங்கள் அந்த லட்சியத்தை அடைஞ்சிருக்கீங்க. இது பெற்றோர்கள் பாதுகாப்பு மையம்னு இங்கே விடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனதில் அது ஆழமாக பதிஞ்சு அவர்களுடைய பெற்றோர்களை நல்லபடியாக பார்க்குறதுக்கு இது ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். அப்படி இந்த தருணத்தில் இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கீங்க. உங்களை எல்லாரையுமே வாழ்த்துனீங்க, எல்லாருக்குமே சிறப்பு செஞ்சீங்க. இன்றைக்கி உங்களுடைய துணைவியாருடைய பிறந்தநாள் கூட. இந்த சிறப்பான தருணத்தில் மாற்றம் அமைப்பு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் குடிமக்கள் நலம் சங்கம் சார்பாகவும் எல்லாரோடைய ஆசீர்வாதத்தோட ஒரு சிறு பொன்னாடை அணிவித்து உங்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்குகிறோம். முதலாவதாக திருச்சி மாவட்டத்துடைய மூத்த சமூக ஆர்வலர், அது மட்டும் இல்லை சார் பார்த்திங்கன்னா ரயில்வே துறையில் மிகப்பெரிய பதவியில் இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் ரயில்வே துறையில் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெறதுக்கு முன்னாடியிலேருந்து பல சமூக நல பணிகளை செஞ்சுட்டு இருந்தார். இன்றைக்கி திருச்சியில் மிகப்பெரிய அளவில் சமூக பணி செய்கிறாரு. நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் குடிமக்கள் நல சங்கம்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இலவசமாக மனு எழுதி கொடுக்கக்கூடிய பணிக்குடைய தலைவராக இருக்கார். இவருடைய தலைமையில் நாங்கள் நிறைய பேர் வாலண்டியர்ஸ், அட்வொகேட் மேடம் முதற்கொண்டு எல்லாருமே நேரம் கிடைக்கும்போது அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சென்று பொதுமக்களுக்கு இலவசமாக மனு எழுதி கொடுக்கக்கூடிய பணியை செய்கிறோம். ரொம்ப முக்கியமாக சொல்லணும், அந்த பணியில் இரவுகள் அமைப்பை சேர்ந்த நண்பர் ராபினும் சகோதரி மெர்சி அவர்களும் அவர்களுடைய குழுவினருமே பணி செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். எங்களோட இணைந்து பணி செஞ்சிட்ருக்காங்க. அந்த தருணத்தில் மூத்த சமூக ஆர்வலர் மரியாதைக்குரிய கோவிந்தராஜ் சார் அவர்கள் இன்றைக்கி பர்த்டே கொண்டாடக்கூடிய மெர்சி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பரிசை வழங்குவார். ஒரு நிமிஷம் சார், வெயிட். பிளேட்ஸ் அண்ட் கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் சார். அடுத்ததாக தாய் நேசம் அறக்கட்டளை, இறகுகள் அமைப்பு மாதிரி தாய் உள்ளத்தோடு இருக்கக்கூடிய தாய் நேசம் அறக்கட்டளை. இவங்களும் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக பொன்மலைப்பட்டியில் இருக்கிறாங்க. அவங்க
நிறைய அந்த சாலையில் இருக்கக்கூடியவர்கள், கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க, ஏழை நடுத்தர மக்கள், அதே மாதிரி தெருவில் ஆதரவு இல்லாமல் இருக்கிற பல பேருக்கு வந்து எல்லா விதமான சேவைகளையும் வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. அவர்கள் வந்து இப்போ ஒரு பரிசு, நினைவு பரிசு வந்து மரியாதைக்குரிய ராபின் நண்பர்களுக்கு கூட கொடுப்பாங்க. அதே மாதிரி அட்வொகேட் மேடம் வந்து பர்த்டே கொண்டாடுறோம், அவங்க 2 பேர் கையில் கொடுத்துருங்க. நான் கொடுத்தேன்னா நீங்கள் கொடுத்தாருண்ணே, நம்ம டீம் தான் சார். வாங்க, இங்கே வாங்க. இங்கே வந்திருக்க அனைவர் சார்பாகவும் அருமை நண்பர், உரிமையோடு எல்லா விதத்துலேயும் நான் எது சொன்னாலும் அந்த இடத்துல வந்து எங்களுக்குள்ள நிறைய கருத்து பரிமாற்றங்கள் இருந்தாலும் கடைசியாக சரிங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புன்முகத்தோடு என்னோட இணைந்து தொடர்ந்து பல நல்ல பணிகள் செய்கிறார். எந்த விஷயத்தில் ஆலோசனை சொன்னாலும் முதல்ல தயக்கம் காட்டினாலும் அதன் பிறகு அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கரெக்டாக தான் பிரதர் சொன்னீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல மனசோட அந்த பதிலை ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவம் முடிஞ்ச ஒரு அருமை சகோதரர். அவருக்கு எல்லாரும் பொன்னாடைக்கு போட்டுருவார். அதனால் நம்ம சார்பாக அவருக்கு ஒரு பொன்னாடை அணிவிச்சிருவோம். கண்டிப்பாக இந்த எங்களுடைய டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் டீமே இந்த டீம் தான். நாங்களாம் வந்து பின்னாடி இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபேமிலியாக எல்லாருமே இருந்து இப்போது இவங்க யாருடைய எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இது எல்லாருமே ஒவ்வொரு என்ஜிஓவுடைய பொறுப்பாளர்கள் இருக்காங்க. ஆனால் வந்து இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே இங்கே சரிசமமாக இருந்து இந்த டீமை வந்து வழிநடத்த செல்கிறாரு. கோவிந்தராஜன் சார் பற்றி நிறையா சொல்லணும். ஏன்னா முதல் இந்த ஓல்டேஜ் ஹோம் வந்து பார்த்துட்டு அவருக்கு ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கில் ஒன்று கூட பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் சொன்னவர் அவர். சார் இது மாதிரி நிறைய ஏன்னா சாருடைய கைடன்ஸில் தான் நாங்கள் இந்த ட்ராவல் பண்ணுறோம் கலெக்டரேட்டில். ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய அதாவது இது வந்து கடவுள் கிடைச்ச ஒரு gift மாதிரி தான் இந்த எல்லாரையுமே நான் நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் ஏன்னா இது வந்து ஒரு டீமாக இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நிற்கிது. அப்புறம் ஒரு எல்லா வாரமும் நாங்கள் மீட் பண்ணி அந்த எழுதுறது பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 200லேருந்து 300 பேர் வருவாங்க. சில நேரத்தில் 200-300 தாண்டுவாங்க, 1000 தொட்டுருவாங்க. இலவசமாக இவங்க உட்காந்து எழுதணும். ஒவ்வொருத்தவங்கக்கிட்டே இவங்க வந்து நம்ம சொல்லணும். அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க. இருந்தாலும் ஸோ எங்களுடைய டீம் இதை நாங்கள் பண்ணுறோன்றது கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி இன்னும் நிறைய அடுத்தடுத்த விஷயங்கள். ஸோ இது வந்து இறகுகள்துன்னு கிடையாது, இது எல்லாரோடதுன்றதை இன்றைக்கி வந்து ப்ரூஃப் பண்ணாங்க. எப்பயுமே அப்படி தான். ஸோ அந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. கண்டிப்பாக இன்னும் இந்த சொசைட்டியில் நம்ம நிறைய விஷயங்களை மாற்றம் நோக்கி பயணிப்போம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் இந்த நிகழ்ச்சி இழுத்துருச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்டு தான் போகணும். உங்களுக்கான உணவு வந்து இருக்குது, சாப்பிட்டுட்டு எல்லாரையும் வாழ்த்திட்டு போகிறோமா தாழ்மையுடன் கேட்டுக்க. நன்றி. நான் என்டிவியினுடைய நிறுவனத்திற்கும் எங்களுடைய இறகுகள் தொண்டு நிறுவனம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பெரிய நன்றி என்டிவி என்டையர் டீம். இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் நீங்கள் தான் எங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. எல்லோரும் இருந்து சாப்பிட்டுட்டு வயிறு நிரம்ப மனசு நிரம்ப எல்லோரும் வீட்டுக்கு போனீங்கன்னா சந்தோஷப்படும். ரொம்ப நன்றி.